கவனித்து கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது. இதுல 5 வகையான வினாக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று ஆம் இல்லை தீர்மானிக்க முடியாது என்ற வகையிலான வளமையாக வருகின்ற வினா. ஆனால் அதில் வினாக்களினுடைய எண்ணிக்கை 5ஆக குறைத்திருக்கிறேன். அதே போல ஆம் இல்லை என்ற வகையில் அமைந்த வினா, இதைவிட தெரிவு செய்கின்ற அடிப்படையிலே வருகின்ற ஒரு வினா. ரைட். வளமை போல தனிவாக்கியம் எழுதுகின்ற வகையிலே 3 தனிவாக்கியங்கள் எழுதுவதற்கும் சுருக்கமான விடையளிப்பதற்குமாக 5 வகை வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் புள்ளிகளை ஓரளவு இந்த வினாத்தாளிலே ஒதுக்கப்பட்ட வினாக்களினுடைய அளவை வைத்துக் கொண்டு புள்ளிகளை வழங்கி இருக்கிறேன். ஆனால் சில வேளைகள்ல வினாக்கள் அதிகரிக்கின்ற பொழுது, நேரம் அதிகரிக்கின்ற பொழுது புள்ளிகள் வேறுபடலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஜாயின்டா நீங்க ஒரு இதுலயும் இல்லையா குரூப்ல? என்ன சரி, ஒரு நிமிஷம். ஆகவே இந்த பகுதி 5 பகுதிகளை கொண்ட வினாக்களையும் புள்ளிகளை பகுத்து போட்டிருக்கிறேன். புள்ளிகள் சில வேளை மாறுபடலாம் வினாக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற பொழுது. ரைட். முதல்ல நாங்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வகையிலான வினாக்களை பார்க்கலாம். நல கல்வி பணிகளின் மீது அரசாங்கம் தொடர்ந்தும் எழுத்துப்பிழை ஒன்று இருக்கு, செலவுகளை மேற்கொண்டமையினால் அவற்றின் தரத்தினையும் அணுகு வழிகளையும் தயவு செய்து, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னார் நீங்க கீறி விளையாடக்கூடாதுன்னு சொல்லி. அறுபது 38 ஜீவா போர்டுல கீற வேலையில் வச்சுக்கொள்ள. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த பகுதிக்கான வினாத்தாள்களை நாங்கள் செயற்படுத்துகின்ற பொழுது முதல்ல நாங்கள் வினாக்களை வாசிக்கிறோம். நல கல்வி பணிகளின் மீது அரசாங்கம் தொடர்ந்தும் செலவுகளை மேற்கொண்டமையினால் அவற்றின் தரத்தினையும் அணுகு வழியினையும் மேம்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கேள்விய வடிவா வாய்ச்சு கொள்ளணும். எங்களுக்கு அந்த முடிகிற விஷயம் மிக முக்கியமானது. ரைட் தானே? எப்போ ஒரு வாக்கியத்துல அது முடிகிற விடயத்துல கொஞ்சம் போக்கஸ் பண்ணவும் வேணும். இங்க எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப எதிர்பார்ப்பு என்ன என்பது தொடர்பாகத்தான் அதுல எங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நாங்கள் போய் பார்க்கலாம் இந்த நலம் மற்றும் கல்வி பணிகள் மீது அரசாங்கம் தொடர்ந்தும் செலவுகளை மேற்கொண்டமை பற்றி. அப்ப நல மற்றும் கல்வி பணிகள் என்ற சொல் எங்க இருக்கின்றதான் நாங்க தேட போறோம். இந்த வரங்க, நல மற்றும் கல்வி பணிகளின் தரத்தினையும் சமமான அணுகு வழியினையும் மேம்படுத்தும் நோக்குடன் அத்தகைய பணிகள் மீது அரசாங்கம் செலவுகளை தொடர்ந்தும் மேற்கொண்டது. சரிதானே? ரைட். கேள்வி என்னவா இருக்கண்டா எங்களுக்கு அதை பார்த்தோம்னா இலகு நல
கல்வி பணிகள் மீது அரசாங்கம் தொடர்ந்தும் செலவுகளை மேற்கொண்டமையினால் அவற்றின் தரத்தினையும் அணுகு வழிகளையும் மேம்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப எங்களுக்கு இந்த பாருங்க, பணிகளின் தரத்தினையும் நல மற்றும் பணிகளின் தரத்தினையும் சமமான அணுகுவழியினையும் மேம்படுத்தும் நோக்குடன் தான் அத்தகைய பணிகள் மீது அரசாங்கம் செலவுகளை மேற்கொண்டது. அப்ப அரசாங்கம் அந்த நல கல்வி பணிகள் மீது செலவுகளை மேற்கொண்டமையின் எதிர்பார்ப்பு நோக்கம் என்னன்னு சொன்னா அதனுடைய தரத்தினையும் சமமான அணுகுவழிகளையும் மேம்படுத்துதல். அப்ப என்ன விட விட என்னவா இருக்கும்? அதுல உங்களுக்கு சிக்கல் இருக்காது. அப்ப எங்களுக்கு ஆம் என்பது விடை. அப்ப நாங்கள் இல்லை என்பதையும் தீர்மானிக்க முடியாது என்பதையும் அடுத்த பாருங்க, நாட்டின் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் வயதடைந்து வரும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியும். சரிதானே? நாட்டின் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் சுகாதாரத்துறை நலத்துறை மீது கவனம் நாங்கள் அதிகம் செலுத்தினோம் என்று சொன்னா அதிக கவனத்தை செலுத்தினால் ரைட், இதன் மீது நலத்துறையின் மீது அதிக கவனத்தை செலுத்தினால் வயதடைந்து வரும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியும். ரைட் தானே? அப்ப நாங்கள் அந்த விஷயத்தை ஒரு கால் பார்க்கலாம், என்ன விஷயம் அதுல சொல்லப்படுதுன்ற பற்றி. சரிதானே? இந்த சொல்ல இதுல நாங்க போய் தேடி நாங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வயதடைந்து வரும் என்ற சொல்ல தேடினோம்னா எங்களுக்கு இலகுவதா இருக்கும். எங்க இருக்கு? இந்த இருக்கு, வயதடைந்து வரும் சனத்தொகை மற்றும் மாற்றமடைந்து வரும் நோய் வடிவங்களில் இருந்து முளைவிடும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாட்டின் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். சரிதானே? வயதடைந்து கேள்வி என்னன்னா, நாட்டின் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் வயதடைந்து வரும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியும். சரிதானே? இங்க வயதடைந்து வரும் சனத்தொகை மற்றும் மாற்றமடைந்து வரும் நோய் வடிவங்களில் இருந்து முளைவிடும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாட்டில் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். யாராவது சொல்லுங்க, விடை என்னன்னு சொல்லுவாங்க? தீர்மானிக்க முடியாது. இல்லை சார். இல்லை என்பதான் சார். ஏன் நீங்க தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இல்லத்தான் விட உண்மையில விளங்குதான். வயதடைந்து வரும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியும். இந்த கேள்விய வடிவாசிப்பார். வயதடைந்து வரும் சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியும் என்றா வயதடையாமல் பாதுகாக்கிறதாவே. வயதடையறவே இப்போ வயதடையத்தான் செய்யும். வயது எப்படி சுகாதாரத்துறையால கட்டுப்படுத்த முடியும்? நலத்துறையால கட்டுப்படுத்த முடியும்? அவையால வயதை குறைக்கிறதையோ அந்த அடிப்படையில் ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட்? அப்ப விட இல்லை. இங்க அந்த வயதடைந்து வரும் சனத்தொகை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முளைவிடும் பிரச்சனை, வயதடைந்து வரும் சனத்தொகை தொடர்பாக அவர்களை பராமரிக்கிறது, அவர்களை பாதுகாக்கிறது, இப்படி பலவேறு பிரச்சனைகள் தொடர்பாக எழும் அந்த முளைவிடுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் நலத்துறை கொள்கைகள் மீது கவனம் செலுத்தப்படுமே தவிர சனத்தொகையை கட்டுப்படுத்தலாம். அந்த மொழியை பாத்தீங்கன்னா சனத்தொகையை கட்டுப்படுத்துறது என்ன, அவங்கள சாகடிக்கிறத அல்லது வயது வராம பாதுகாக்கிறது, அப்படி ஒண்ணும் செய்யலாம். ஆகவே இங்க தீர்மானிக்க முடியாது என்று விடையளிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இல்லை என்றே விடையளிக்கலாம். எங்களுக்கு தரவுகள் போதுமானவையாக இருக்கின்றன. ஆகவே அதுக்கான விடை இல்லை என்பது. மூன்றாவது கேள்விய வாசிங்க. ரைட். 2017 அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள் மாணவர்களிடத்தில் 3 விடயங்களை விருத்தி செய்தன. சரிதானே? 2017 முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள் மாணவர்களிடத்தில் 3 விடயங்களை விருத்தி செய்தன. நான் தொடர்ந்து இந்த வகுப்புல பங்கு பெற்றவர்களுக்கு தெரியும், இலக்கங்கள் வருமாக இருந்தால்
நான் என்னன்னு உங்களுக்கு சொன்னான்னு சொல்லுவாங்க. தீர்மானிக்க முடியாதுன்றது கவனிக்கிறது இல்லை. நான் அப்படி சொல்லல. அந்த வருடத்தை பார்த்து 99 வீதம் சரிதானே? 99 வீதம் ஆம் அல்லது இல்லை என்ற விடதான் பெறும். மிக ரேராத்தான் என்ன செய்யும், தீர்மானிக்க முடியாது என்ற விட வரும். இந்த இலக்கம் வந்தவுடனே நீங்க இலக்கத்துல போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விட இலக்கத்துல இருக்கிறதால நீங்க அப்படி ஒரு புலக்காட்சியை வச்சிருப்பீங்க தவறாக என்றதாலதான் நான் இந்த கேள்வியை இங்க தெரிவு செய்தார். உண்மையில இங்க இப்ப நானே ஓப்பனாயே சொல்லிப்பேன், இதுக்கான விடை ஆம் என்பதோ இல்லை என்பதோ அல்ல. இதற்கான விடை தீர்மானிக்க முடியாது. விளங்குதா? ஆனால் இங்க 3 விடயங்களை விருத்தி செய்தன என்று கிடாக்கு. 3 விடயங்களை விருத்தி செய்தன. நான் முதல்ல சொன்ன அந்த கருத்தை வச்சுக்கொண்டு அதை ஒரு தியரியா கோட்பாடா எடுத்து யாராவது அப்ளை பண்ண பாப்பீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஆம் என்று விட போட்டுருவீங்க. இந்த கேள்விக்கு இந்த ஆம் இல்லை அல்லது ஆம் இல்லை தீர்மானிக்க முடியாது என்கிற கேள்விகள் வருகிற பொழுது இங்க எந்த தியரியையும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா வாய்பாடு மாதிரி பாடமாக்கி போட்டு போய் அப்ளை பண்ற மாதிரி இல்லை வச்சிருவாங்க. கூடுதலா என்ன நடக்கும் என்ற விஷயத்தை சொல்றதே தவிர தயவு செய்து நாங்கள் சொல்றத பிழையா விளங்கி கொண்டு நீங்கள் அதே ஒரு எண்ணத்தோட போய்தான் அது பிழை. இப்ப இந்த கேள்விக்கான விடை தீர்மானிக்க முடியாது, நான் முதலே சொல்றேன் சரிதானே? அதை விளங்கி வச்சுக்கோ. அப்ப 2017 அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள், இதுல ஒரு கருத்தை விளங்கிக் கொள்ளும். ஒரு கருத்து அரசாங்கம் தொடர்ந்தும் கல்விசார் எண்ணக்கருக்களை 2017 முன்னெடுத்திருக்கு. இது ஒரு கூற்று. 2017 கல்விசார் எண்ணக்கருக்களை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்திருக்கு சரிதானே? இது ஒரு கருத்து. இப்படிதான் நீங்க பிரிச்சு வாசிங்க. 2வது, அந்த எண்ணக்கருக்கள் மாணவர்களிடத்துல 3 விடயங்களை விருத்தி செய்தன. இந்த 2 விஷயத்தையும் பார்க்க வேண்டும். முதல்ல அது முன்னெடுத்திருக்கான்னு பார்க்க வேண்டும். அடுத்தது 3 விடயங்கள். இந்த கூற்றின்படி அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள் என்று சொல்லி இருக்கிறதால அந்த விடயம் உரைப்பகுதியோட சரியா இருக்கும்னு நீங்க ஒத்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவனே சொல்றான் அரசாங்கம் முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள் 3 விடயங்களை விருத்தி செய்தனவா. அப்ப நாங்கள் போக்கஸ் பண்ண வேண்டும், இந்த 3 விடயங்கள் விருத்தி செய்யப்பட்டனவா. இதுக்குள்ளையும் நாங்கள் அதுலதான் கொஞ்சம் கூட இன்னும் கவனம் எடுக்க வேண்டும் சரிதானே? எது 3 விடயங்கள் விருத்தி செய்யப்பட்டனவா என்றதுல நாங்கள் கூட கவனம் எடுப்பது மிக முக்கியமானது. ரைட்? இப்ப நாங்கள் 2017 முன்னெடுத்த கல்விசார் எண்ணக்கருக்கள் என்ற விடயத்தை போய் தேடி பார்க்கலாம். முதல்ல அது இங்கே இருக்கிறது. ரைட்? இல்ல பாருங்க, 2017 என்ற சொல்லே இருக்கு. நேரடியாக 2017 என்ற சொல் எங்களுக்கு நேரடியாகவே உள்ளது. ரைட்? 2017 போது தரம்மிக்க கல்வி பணிகளை பெறுவதற்கு மாணவர்களுக்கு சமனான அணுகுவழியினை வழங்குகின்ற அதே வேளை தொழிற்சந்தையின் திறன் தேவைப்பாடுகளையும் மாணவர் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுகின்ற நோக்கத்துடன் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட 13 ஆண்டு கல்வி மற்றும் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற எண்ணக்கருக்களை தொடர்ந்து முன்னெடுத்தது. அப்ப இந்த எண்ணக்கருக்களை முன்னெடுத்தமை பற்றி இங்க சொல்லப்பட்டது. அதை பாருங்க, எண்ணக்கருக்களை முன்னெடுத்தமை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு 3. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும் இங்க 3 நோக்கங்கள் உள்ளனவா என்றதை பார்க்க வேண்டும் சரிதானே? 2017 தரமிக்க கல்வி பணிகளை பெறுவதற்கு மாணவர்களுக்கு சமனான அணுகுவழியினை வழங்குகின்ற அதே வேளை தொழிற்சந்தையின் திற தேவைப்பாடுகளையும் மாணவர் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுகின்ற நோக்குடன் சரிதானே? இப்ப பாருங்க, அந்த உரை பகுதியில நான் சொல்ற விஷயம் எங்க இருக்குன்னு பாருங்க. 2017 போது
தரமிக்க கல்வி பணிகளை பெறுவதற்கு மாணவர்களுக்கு சமமான அணுகுவழியினை வழங்குகின்ற அதே வேளை, இரண்டாவது தொழிற்சந்தையின் திறன் தேவைப்பாடுகளையும், மூன்றாவது அபிலாஷைகளையும் நிறைவேற்றுகின்ற நோக்குடன் அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட 13 ஆண்டு கல்வி மற்றும் அருகிலுள்ள பாடசாலை, திறந்த பாடசாலை என்ற எண்ணக்கருக்களை தொடர்ந்தும் முன்னெடுத்தது. அப்ப 3 விடயம் என்று நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இதுல 3 விடயம் இருக்கு. சமனான அணுகுவழிகளை வழங்குகின்ற ஒரு விஷயம், அதே வேளை என்று வந்தபடியால் அந்த விஷயம் அதோட முடிஞ்சது. அதே வேளை இது நடக்கிற அதே நேரத்துல அடுத்து என்ன நடக்குது? தொழிற்சந்தை திறன் தேவைப்பாடுகள் சரிதானே விருத்தி செய்கிற நோக்கம். மூன்றாவது மாணவர் அபிலாஷைகளை நிறைவேற்றுகிற நோக்கம். இந்த 3 நோக்கங்கள் சரி. ஆனால் கேள்வி என்ன சொல்லுதுண்டா, விருத்தி செய்தன என்று கிடக்கு சரிதானே. உரைப்பகுதியில விருத்தி செய்தன என்று கிடக்கு. ஆனால் இங்க விருத்தி செய்கின்ற அல்லது நிறைவேற்றுகின்ற நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்ததே தவிர விருத்தி செய்தமை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. விருத்தி செய்யப்பட்டது என்பது தொடர்பாக எங்களுக்கு இங்க எந்த தகவலும் இல்லை. அப்ப விருத்தி செய்யப்பட்டதா என்று எங்களுக்கு கேட்டால் தீர்மானிக்க முடியாது. நோக்கம் சரி. அப்ப இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 என்கிற இலக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆமண்டு டக்கண்டு விடையளிக்க வெளிக்கிட்டீர்கள் என்றால் அது ஒரு பிழையான புரிதலுக்கு உங்களுக்கு இடமளிக்கும். தயவு செய்து இந்த கணத்துல இருந்து அந்த ஒரு எண்ணக்கருவை நீங்க மாத்த முடியும். அதுக்காக வேண்டிதான் நான் இது மிக திட்டமிட்டு போட்டது. அதுக்காக வேண்டிதான் நீங்க பிழையான ஒரு எண்ணக்கருவை வளர்த்துக் கொள்வீங்கன்னா, புலக்காட்சியை வளர்த்துக் கொள்வீங்கன்னா நீங்க அதே எல்லா இடம் அப்ளை பண்ண பார்ப்பீங்க. அதை தயவு செய்து அதை விட்டுடணும். இண்டியோட கேள்விக்கான விட நான் உங்களுக்கு சொன்னது விளங்கிக்குதா? சரி என்றது அது மிக முக்கியம். அதை பார்த்து சொல்லுங்க. அந்த என்ன கருக்கன்று சொல்ற சந்தர்ப்பத்துல 13 ஆண்டு கல்வியையும் அருகிலுள்ள பாடசாலையும் சிறந்த பாடசாலை அது 2 என்ன கருக்குள்ள அடுத்தா இல்ல என்று விட போடல சார். அது 2 அந்த 2 என்ன கருக்களா எடுக்கிற சந்தர்ப்பத்துல 3 குறிப்பிட்டிக்கு. ஆனா 2 தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இல்லைன்னு விடைய போடையில. அதுதான் கவனிக்கோணம் என்னன்னு சொன்னால் 3 விடயங்களை விருத்தி செய்தன. எவை விருத்தி செய்தன? எண்ணக்கருக்கள். அப்ப எண்ணக்கருக்கள் இங்க 3 இல்ல. இங்க எண்ணக்கருக்கள் 3 அல்ல. அந்த எண்ணக்கருக்கள் விருத்தி செய்த விடயங்கள் தான் 3. எண்ணக்கருக்கள் 2 தான். நீங்க எப்படி அதான் 3 எடுக்கிறீங்க? எண்ணக்கருக்கள் 3 விருத்தி செய்த எண்ணக்கருக்கள் தான் விருத்தி செய்கின்றன. எண்ணக்கருக்கள் தான் விருத்தி செய்கின்றன. எவற்றை விருத்தி செய்கின்றன? 3 விடயங்களை விருத்தி செய்கின்றன. அப்ப பிறகு எப்படி நீங்க 3 எண்ணக்கருக்கள் என்று எடுப்பீங்க? பிழையல்லோ சார். விருத்தி செய்தனு வச்சுக்கொண்டு நாங்க இல்லையாண்டு முடிவு எடுக்கலாம். இல்லையாண்டு எப்படி முடிவு எடுக்கிறது? விருத்தி செய்கிற நோக்கத்தோடு தானே நோக்கம் தானே. இனித்தானே அதை செய்ய போய் உங்களுக்கு அது இனித்தானே செய்யப்படுது. அப்ப எப்படி விருத்தி செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் போடுறது? காலத்தை வச்சுக்கொண்டு போடுறது இல்லையா? சரிதானே, காலத்தை வச்சுக்கொண்டு போடுறது இல்லை. இனித்தானே அது விருத்தி செய்ய போதா விருத்தி செய்தன என்றால் அது காலத்தை வச்சுக்கொண்டு போடுறது இல்லையா? ரைட் தானே? அதின் இம்பாக்ட் என்னன்றதான் நீங்க விளங்கப்பட. ஓகே, அடுத்தது தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குவதால் அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலினை வலுப்படுத்த முடியும். தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குவதால் யாருக்காவது வாசிச்சு செய்து பார்த்தாக்கள் இருக்கிறீங்களா? அண்ணளவ யாராவது புள்ளியல் செய்து பார்த்த புள்ளியல் பார்த்தீங்களா? எத்தனை வந்தது? சுருக்கம் சார் செய்து பார்த்தேன் சார். ஆனால் இந்த புள்ளியல் வழங்கல இப்ப நீங்க சொன்ன 3 சரி சார் அக்யூரேட்டா. அடுத்தது ஆமண்டு தான் போட்டேன் நான். என்ன மாதிரியோ தெரியல. பாப்போம் 15 முதல் 15க்கும் என்ன மாதிரி வருதுன்னு பாப்போம். மற்றாக செய்து பார்த்தாங்க 15 டிரான்ஸ்பரன்சி தானே, அதுல எழுதுறது ஒன்றும் இல்லை தானே. முதல் 15ஐயும் நீங்களே திருத்திக் கொள்ளலாம். இப்ப இல்ல நம்ம விட சொன்ன பிறகு சரிதானே. இப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு இந்த தனியார் துறை பணம், தனியார் துறை
என்ற சொல்ல நாங்கள் தேடி பிடிக்க வேணும். எங்க இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க, தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குகின்றன என்பதை உறுதி செய்வதற்காக. இவ்வளத்தையும் யாராவது எனக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுவாங்க, இது என்ன விஷயம்? யாராவது கெட்டிக்காரன் இவ்வளவுக்கு தான் விட கிடாது. முதல்ல எனக்கு இவ்வளவும் என்ன சொல்லுதுன்ற யாராவது சொல்லிடுமா? தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குகின்றன என்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கமானது ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலினை வலுப்படுத்துகின்ற அதே வேளை இதுல கிடக்கு வாக்கியம் கிடக்கு, தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குவதால் அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலினை வலுப்படுத்த வேண்டியுள்ளது. பிளீஸ் யாராவது சொல்லுங்க, இந்த தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குகின்றன என்ற அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்க? தனியார் துறை வந்து சார் கல்விக்கு வாங்குற காசுக்காக, அவங்க கற்பிக்கிறது வாங்குற காசுக்காக சரியான சேவையைத்தான வழங்குகிறாங்க. வெரி குட், அவ்வளவுதான். தனியார் துறை தாங்கள் வழங்குகின்ற கல்வி அல்லது சேவை நலத்துறை பணிகளுக்கு காசை வாங்குது மக்கள்கிட்ட இருந்து. அந்த வாங்குற காசுக்கு தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை, நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பணத்தை செலுத்துறோம், ஒரு பெறுமதி இருக்கு, அந்த பெறுமதிக்கான சேவையினை அவை வழங்குகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, அதை உறுதிப்படுத்துறதுக்காக அரசாங்கம் சில ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலினை வலுப்படுத்த வேண்டி இருக்கிறது. சரிதானே? இங்க கிடக்கிறது என்னண்டா, கூற்றில தனியார் துறை பணிகள் பணத்திற்கான பெறுமதியினை வழங்குவதால், வழங்கினால் என் பிரச்சனை, வழங்குவதால், சரிதானே, இங்க வழங்குகின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆனா கூற்றிலே இருக்கணும்னு சொன்னா வழங்குவதால் அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலினை வலுப்படுத்த வேண்டி இருக்கிறது. அப்படி வழங்கினால் என்னத்துக்கு அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தல் சூழலை வலுப்படுத்த வேண்டும்? வழங்கினா சிக்கல் இல்லையே, ரைட்? அப்ப இங்க என்ன விட? இல்லை இல்லை இல்லை, சரிதானே? ரைட், இதற்கான விடை இல்லை என்பது நிவேதன். சரியா? ரைட். நான்காவது கொஞ்சம் இந்த டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் வந்திருக்கு, நான் ப்ரூவ் ஆகல, சாரியா. ஓகே, நான்காவது இல்லை என்பது விடை. ஐந்தாவது, தனியார் துறையின் பங்களிப்பின்றி நாட்டின் அபிவிருத்தி சாத்தியமற்றது என்று இவ்வுரை பகுதியில் வலியுறுத்தப்படுகிறது. இப்பதான் பிரச்சனை வருது. இப்ப நாங்கள் உரை பகுதியை வாசிக்காம விடையளிக்கிறோம். சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் உரை பகுதியை வாசிக்காமல் விடையளிக்கிறோம். வாசிக்காமல் கேள்வி என்ன? இவ்வுரை பகுதியில சொல்லப்படுதா தனியார் துறையின் பங்களிப்பின்றி நாட்டின் அபிவிருத்தி சாத்தியமற்றது என்று சொல்லப்படுதான்னு பார்க்கலாம். ரைட். இப்ப நாங்கள் ஒரு வேகமா வாசிக்கலாம் என்னன்னா, ஓரளவு நாங்கள் வாசிச்சுட்டோம். மானுட அபிவிருத்தி இலக்குகளை பாரிய அளவில் அடைந்து கொள்வது இலங்கை வெற்றி பெற்றுள்ள போதிலும் நாட்டின் கொள்கை கட்டமைப்பானது சமூக மற்றும் மக்கள் தொகை இயக்கவாற்றலின் காரணமாக தோன்றுகின்ற பொருளாதாரத்தின் மாறி வரும் கேள்விகளை நிறைவு செய்வதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இது மானுட அபிவிருத்தி இலக்குகள் எல்லாம் மாறுது, கொள்கை கட்டமைப்பு சமூக மாற்றம் ஏற்படுது, அதனால பொருளாதாரத்தின் மாறி வரும் கேள்விகளை நிறைவு செய்வதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுது. எங்களுக்கு அபிவிருத்தி பற்றி இதுக்குள்ள பெரிய அளவுக்கு சொல்லப்படவில்லை. மீளாய்வுக்குட்பட்ட ஆண்டின் ஏதோ ஒரு ஆண்டை பற்றி தான் இது சொல்லுதான், பயன்களை பற்றி சொல்லுது. நல மற்றும் கல்வி பணிகளின் தரத்தினை சமமான அணுகுவழியினை மேம்படுத்தும் நோக்குடன் அத்தகைய பணிகள் மீது அரசாங்கம் செலவுகளை தொடர்ந்து மேற்கொண்டது. எனினும் வயதடைந்து வரும் சனத்தொகை மற்றும் மாற்றமடைந்து வரும் நோய் வடிவங்களிலிருந்து மொழிபெயர்டும் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நாட்டின் நலத்துறை கொள்கையின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் ஏற்கனவே செலவழிச்சிருக்கு,
மேலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். 2017 போது தரம் மிக்க கல்வி பணிகளை பெறுவதற்கு மாணவர்களுக்கு சமமான அணுகு வழியினை வழங்குகின்ற அதே வேளை தொழிற்சந்தையின் திறன் தேவைப்பாடுகளையும் மாணவர் அபிலாஷைகளையும் நிறைவேற்றும் நோக்குடன் அரசாங்கம் 13 ஆண்டு கல்வி, அருகில் உள்ள பாடசாலை, சிறந்த பாடசாலை எண்ணக்கருக்களை முன்னெடுத்தார். இவ்வளத்திலே எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி பேசப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் படிப்படியாக அதிகரிக்கின்ற சனத்தொகை மற்றும் வருமான மட்டங்களுடன் அதே போன்று அதிகம் சிக்கல் வாய்ந்த பொருளாதார சூழ்நிலையில் தொழிற்சந்தையில் இருந்து தோன்றுகின்ற கேள்விகளுடன் வளர்ச்சி அடைகின்ற கேள்வியினை அரசாங்கத்துறை மாத்திரம் நிறைவு செய்ய முடியாமையினால் எழுகின்ற தொழிற்சந்த கேள்வி, பொருளாதார கேள்வி இவற்றை தொழிற்சந்தை ஒன்று தோன்றுகிற கேள்விய, வளர்ச்சி அடைகின்ற கேள்வியை அரசாங்கம் நிறைவு செய்ய முடியவில்லை. கேள்வியை நிறைவு செய்ய முடியவில்லை. அதனால இப்பணிகளுக்கு தனியார் துறை ஈடுபாடு இன்றியமையானது. சரிதானே? இந்த எதுக்கு எந்த பணிகளுக்கு? அந்த 2 பணிகளுக்கு. அந்த 2 பணிகள் சரிதானே? தோன்றுவது இன்றியமையானது. சிறப்பாக கல்வி மற்றும் ஆரோக்கியமிக்க தேசம் ஒன்று உயர்வான பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணை அளிப்பது. கவனிக்கணும். சிறப்பான கல்வி மற்றும் ஆரோக்கியம் மிக்க தேசம் ஒன்று உயர்வான பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணை அளிப்பது. உறுதுணை துணை தவிர பிரதானம் இல்லை. ரெண்டு வித்தியாசம், ரெண்டும் வேறு விளங்கிக் கொள்ளும். இது துணை காரணியை தவிர இது முதற்காரணி அல்ல. ஆகவே உறுதுணை அளிப்பது மாத்திரமன்றி நாட்டின் வறுமை ரைத்தானே நிகழ்வதனை குறைப்பிற்கும் உதவி அளிக்கும். நாட்டின் வறுமை நிகழ்வதனை குறைப்பதற்கும் உதவி அளிக்கும். இலங்கையின் ஒட்டுமொத்த வறுமை மட்டம் கணிசமான அளவு குறைந்துள்ளது எனினும் வருமான ஏற்றத்தாழ்வு, ஆங்காங்கே காணப்படும் கடுமையான வறுமை கோட்டுக்கு சற்று மேல் வாழ்கின்ற பொருளாதார நலிவடைந்த குழுக்களின் கணிசமான தொகுதி ஒன்று சமூக பிரச்சனையாக இருந்து வருகிறது. இப்ப நீங்க சொல்லலாம், என்ன விட எதை வச்சுக்கொண்டு நீங்க இல்லைன்னு சரி. இப்ப ஆமண்டு போடலாமா? முதல்ல தீர்மானிக்க முடியாது. ஆமண்டு போடலாமா? எங்கேயுமே ஆமன்று போடுறதுக்கான வசதி இல்லை என்றால் சாத்தியமற்றது. தனியார் துறையின் பங்களிப்பு இன்றி நாட்டின் அபிவிருத்தி சாத்தியமற்றது என்று சொல்றான். இந்த சொல்ல வழியா கவனிப்போம். சாத்தியப்படாது. நாட்டின் அபிவிருத்திக்கு துணையா இருக்கிறது, மேம்படுத்தலாம் என்றதெல்லாம் வேற. சாத்தியமற்றது என்று சொல்ல. அப்ப ஆம் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இல்லை என்று நாங்க விடையளிக்கணும். இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை பொறுத்தவரையில ரைட்டானே, இல்லை என்று நாங்க விடையளிச்சால் எங்கேயாவது அது இல்லாமல் சாத்தியம், தனியார் துறையினுடைய பங்களிப்பு இல்லாமல் சாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அவன் என்ன சொல்றான் என்றால் தனியார் துறையினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த குறிப்பிட்ட துறைகள் அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருக்கின்ற கல்வி நலத்துறைகளை அபிவிருத்தி செய்வது அது மிக முக்கிய இன்றியமையானது என்று சொல்றாங்க. தனியார் துறையினுடைய பங்களிப்பு இன்றியமையானது என்று சொல்றாங்க. அப்ப ஏன் இன்றியமையாத அதுக்குள்ள கொண்டு வந்து சொல்லணும்? நல கல்வி பணிகள் பொருளாதார விருத்திக்கு உறுதுணை. அந்த பணிகளை விருத்தி ஆக்குறதுல தனியார் துறை இன்றியமையானது. அப்ப எப்படியோ ஒரு வகையிலே அது அவசியம். அப்ப இல்லை என்றும் நாங்கள் இங்க விடையளிக்க முடியாது. சரிதானே? இல்லை என்றும் எங்களுக்கு விடையளிக்க முடியாது. ஆகவே இதுக்கு நாங்கள் விடை தீர்மானிக்க முடியாது என்பதாகத்தான் விடையளிக்கிறோம். சரிதானே? ரைட். இதுக்குள்ள 5 விடையும் திரும்ப சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஆம், இல்லை, தீர்மானிக்க முடியாது, இல்லை, தீர்மானிக்க முடியாது. ரைட். ஹலோ, அடுத்த பகுதிக்கு போகலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே பாக்குறேன்.
ஓகே, சரியா? அப்ப அதிண்ட விடை 5. ஓகே, அடுத்த பகுதி போகலாம். படியா விளையக்கொள்ளணும். ஏன் நான் இதை இன்றைக்கு 2ஐயும் போட்டிருக்கேன்டா, ஆம் அல்லது இல்லை நிச்சயிக்க முடியாது அல்லது தீர்மானிக்க முடியாது என்ற விடையை தெரிவு செய்யற முறை சற்று வித்தியாசம். 2 ஆம் இல்லை என்கிற முறையை தெரிவு செய்கிற பொழுது அது சற்று வித்தியாசம். அவை 2ஐயும் ஒரே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு விடையளிக்க கூடாது. இப்ப நாங்கள் ஆம் இல்லை என்கிற விடைக்கு போக வேணும். அதுலயும் இன்ஸ்ட்ரக்ஷன் அவற்றை அடைப்பு குறிக்குள் எழுத வேண்டும். சரிதான்? நீங்கள் எழுதுவது என்பது இங்க முக்கியமானது. பாடசாலை முறையின் பணி இலக்குகளை கற்பித்தலுக்கும் கற்றலை வளப்படுத்தவும் இளைஞர்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் செய்வதற்கும் அதிபரே பலவாறு பாடுபட வேண்டியவர். சரிதானே? ரைட். பாடசாலை முறைமை இருக்கு. அந்த பாடசாலை முறைமையின் பணி இலக்குகளை கற்பித்தலுக்கும் பணி இலக்குகளை கற்பித்தல். சரிதானே? அடுத்து கற்றலை வளப்படுத்தவும் இளைஞர்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் செய்வதற்கும் அதிபரே பலவாறு பாடுபட வேண்டியவர். இதான் கேள்வி. அப்ப நாங்கள் இந்த பாடசாலை பணி இலக்குகள் கற்பித்தலுக்கும் கற்றலை வளப்படுத்தவும் என்ற விடயத்தை நாங்க போய் தேடி பார்க்கலாம். எங்க இருக்குண்டு யாராவது தேடி பார்த்தீங்களா? பாருங்க, பணி இலக்குகளை ரைட்டானே கற்பித்தலுக்கும் கற்றலை வளப்படுத்துவதற்கும் அவர் ரைட். அவர் என்றதை யாரென்று பார்க்க வேண்டும். ரைட். அப்ப அவர் என்றதை யாரென்று பார்க்கணும்னா உண்மையில இதுல வச்சு பார்க்கல, அது முன்னுக்கு தான் போகும். ஏன்னா அவர் என்றது ஒரு பிரதி பெயர். யாரோ ஒரு ஆள்கிட்ட பேருக்கு பதிலா இப்ப சுப்பிரமணியமோ அல்லது ஆசிரியரோ அதிபரோ நிர்வாகியோ அதுக்கு பதிலா படுற ஒரு பிரதி பெயர், அதை பிரதிபலிக்கிற ஒரு பெயர் தான் அவர் என்ற பெயர். அப்ப இதுக்குள்ள நாங்கள் அதை கண்டுபிடிக்க இயலாம். இதுதானே? மேல போனோம்னா இங்க பாருங்க, மேலையும் அவர் என்று கிடக்கு. ரைட் தானே? இப்ப பாருங்க, அவர் ஒரு அதிபராக இருக்கலாம் அல்லது நிர்வாகியாக அல்லது வகுப்பறை ஆசிரியராக இருக்கலாம். அவர் பாடசாலை முறையின் பணி இலக்குகளை கற்பித்தலுக்கும் கற்றலை வளப்படுத்துவதற்கும் இளைஞர்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் செய்வதற்கும் ஏற்ற முறையில் ஒழுங்கு செய்ய வேண்டும். ரைட்டானே? யாரு ஒழுங்கு செய்ய வேண்டும்? அதிபரோ அல்லது ஆசிரியரோ அல்லது நிர்வாகியோ. வினைத்திறன் உள்ள தலைவர். யார் என்று சொன்னா வினைத்திறன் உள்ள தலைவர். அதுக்கு முன்னுக்கு இருக்கு பாருங்க, வினைத்திறன் உள்ள தலைவர். அவர் ஒரு அதிபராயிருக்கலாம். நான் அது பர்பஸா தான் அதை உங்களுக்கு கவனத்தை கலைக்கிறதுக்காக தந்தேன். அவர் ஒரு அதிபராயிருக்கலாம் அல்லது ஆசிரியராயிருக்கலாம். ரைட் தானே? நிர்வாகியாக இருக்கலாம். ஆறாக இருந்தாலும் சரி, என்ன செய்யலாது? அவர் மட்டுமென்று நாங்க கருதியலாம். அதிபர் மட்டுமல்ல தலைவர், அவர் வகுப்பறைகளுடைய ஆசிரியர் தலைவர், அதுக்கு மேல பாடசாலைக்கு வெளிக்குள்ள போய்க்க நிர்வாகி தலைவர். அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தான் இந்த பாடசாலை முறைமையின் பணி இலக்குகளை கற்பித்தலுக்கும் கற்றலை வளப்படுத்தவும் இளைஞர்களை அர்த்தமுள்ள வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதும் அதிபருடையது மட்டுமல்ல ஏனையவர்களுடையதும் பொருள். ஆகவே இந்த பகுதியை பார்த்துட்டு நீங்க விலகிக் கொள்ளணும். நான் சில வேளை சொல்லி இருக்கிறேன், இதுக்குள்ளே அதிபரும் வரல. கவனிங்க, இப்ப இதுக்குள்ளே அதிபரும் வாராரா இல்லையா? அதிபர் அதிபர் பொறுப்பானவர் என்றால் அதிபர் பொறுப்பானவர் அல்ல அதிபரும் பொறுப்பானவர் என்றால் இதுக்கு என்ன விட போடுவீங்க? ஆம் சார், இது அதிபர் மட்டும் பொறுப்பானவர். ஆனால் அதிபர் மட்டும் அல்லது அதிபரே பொறுப்பானவர் என்றால் நாங்கள் இல்ல. இங்க என்ன கேட்டிருக்கா? அதிபரே பொறுப்பானவர் என்று கேட்டார். அப்ப இந்த ஏ போட்டா இங்க என்ன பொருள் என்றால் அதை நாங்க உறுதிப்படுத்துறோம். அதை நாங்கள் இலக்கணத்துல தேற்ற பொருள் என்று சொல்லுவோம். தேற்றம் என்றா உறுதியாக சொல்லுவது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றோம். தேற்றம் என்று சொல்றோம், உறுதியாக சொல்லுவர். அப்ப அதிபரே பொறுப்பானவர் என்று ஏ போட்டா என்ன அர்த்தம் என்றா அதிபர் தான் பொறுப்பு, வேறு ஒரு தரம் பொறுப்பு இல்லை என்றது அர்த்தம்.
அதுக்குதான் இந்த ஏகார இடைச்சொல் என்று நாங்கள் இதை சொல்லுவோம். இந்த ஏகார இடைச்சொல்லினுடைய பொருள் அதுதான். அதிபர் பொறுப்பானவர், அதிபரும் பொறுப்பானவர், அதிபரே பொறுப்பானவர். இது மூன்றுக்கும் இடையில வித்தியாசம். அதிபரும் பொறுப்பானவர் என்ற ஒரு உண்மை போட்டோம்னா வேறு ஆக்களும் பொறுப்பானவர்கள் என்று பொருள். அதிபர் பொறுப்பானவர் என்றால் பெரும்பாலும் அவர்கிட்ட இருக்கு என்ற பொருள். வேறு ஆக்களும் பொறுப்பா இருக்கலாம், அதே பிரச்சனை இல்லை. ஆனா அதிபரே பொறுப்பானவர் என்றால் 100% அவர்தான் பொறுப்பு. வேறு ஒரு தரம் அந்த போட்ட உடனே அர்த்தம் என்னன்னா வேறு ஒரு தரம் பொறுப்பு இல்லை என்று சொல்லிப்போம். அப்ப இங்க வேறு ஒரு தரம் பொறுப்பு இல்லை என்று சொல்லலுமா? இல்ல, ஆசிரியரும் பெருவினம், நிர்வாகிகளும் பெருவினம். ஆகவே இதுக்கான விடை என்னவாக இருக்கும்? இல்லை என்பதாக இருக்கும். ரைட், ஓகே. பாடசாலையை முகாமை செய்வதில் கல்விசார் தலைமைத்துவம் முக்கியமானதாகும். தயவு செய்து விட சொல்ற நேரம் மட்டும் அன்மியூட் பண்ணி போட்டு மற்றபடி மியூட் பண்ணி வைங்க பிளீஸ். வேற நாய்ஸ்கள் வருது, சரியா? மட்டுமட்டா 8 மணிக்கு வகுப்புண்டா நான் 8 மணிக்கோ 7:55க்கோ எனக்கு வகுப்பு முடிக்கிறது கஷ்டம். நான் கூடுதல் அதை முடிக்க முயற்சி செய்வேன். ரைட் தானே? அதுக்கு பிறகு நீங்க 8 மணிக்கு இடையில கற்பித்தல் பெரும்பாலும் முடிச்சிடுவேன். நீங்க அதுக்கு பிறகு நீங்க வெளியேறலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல நான் கதைக்கிற விஷயங்களுக்கு நீங்க இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, நீங்க வெளியேறலாம். ரைட், வேற வகுப்புகள் இருந்தா ஓகே. ரைட், அதுல பிரச்சனை இல்லை. நீங்க கட்டாயம் மற்ற வகுப்புகள்ல கலந்து கொள்ள டிஸ்டர்ப் இல்லாம தான் நான் செய்வேன். மற்றது அங்கேயும் வகுப்பு துவங்க இப்படி ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போய் அந்த அளவுல பார்க்கலாமா? பாடசாலையை முகாமை செய்வதில் கல்விசார் தலைமைத்துவம் முக்கியமானதாகும். இப்ப நாங்கள் பார்த்த பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம். அர்த்தமுள்ள அனுபவங்கள் இங்க வரணும். பாடசாலைகளும் இப்பொழுது சமூகத்தில் ஏனைய இந்த 60-15 உங்களோட மைக்க மியூட் பண்ணல, சொல்றது கேக்குது இல்லையா உங்களுக்கு? 60-15 வின்சன் மைக்க மியூட் பண்ணி வச்சிருங்க. வின்சன் எல்லாரையும் மியூட் பண்ணுங்க சார். என்ன டிஸ்கஸ் பண்ணல, நான் சொல்றதை நீங்க கேட்டு கொண்டிருப்பீங்க, அவ்வளவுதான். எனக்கு பிரச்சனை. ரைட், பாடசாலை நிர்வாகம் தொடர்பாக 2வது கேள்விதான். பாடசாலையை முகாமை செய்வதில் கல்விசார் தலைமைத்துவம் முக்கியமானதா? இந்த கேள்வி வித்தியாசம் முதல் கேட்டதிலே. சரிதானே? ரைட், முதல் கேட்டது என்னன்னு சொன்னா அவர்தான் பொறுப்பென்று சொல்லும். இங்க பாருங்க, பாடசாலைகளை முகாமைத்துவம் செய்வதில் முக்கிய விடயமாக உள்ள கல்விசார் தலைமைத்துவம், பாடசாலையை முகாமைத்துவம் செய்வதில் முக்கிய விடயமாக உள்ள கல்விசார் தலைமைத்துவம் அதிகமாக கலந்துரையாடப்பட்டுள்ள விடயம் என்பதுடன் அது பல கொள்கைகளுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்ப பாடசாலை முகாமைத்துவம் செய்வதில், பாடசாலைகளை முகாமைத்துவம் செய்வதில் முக்கியமான விடயமாக உள்ள கல்விசார் தலைமைத்துவம். அப்ப கல்விசார் தலைமைத்துவம் முக்கியமான விடயமாக உள்ளது. கேள்வி அப்படித்தான் போட்டுருக்கு, முக்கியமானதாகும். விளங்குதா? ஒழுங்கில இங்க இல்ல. அப்ப முக்கியமானதாகும் என்ற கருத்து எங்களுக்கு என்ன விடை? ஆம். சரிதானே? முக்கியமானதாகும் என்பதன் விடை ஆம் என்பதாக இருக்கும். அப்ப 2வது கேள்விக்கு விடை ஆம் என்பது. சரியா? 3வது பார்க்கலாம். சமூகத்தை கவனத்திற்கொண்டு செயலாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். சமூகத்தை கவனத்திற்கொண்டு செயலாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். அப்ப நாங்கள் இப்ப பார்க்க வேண்டிய சொல் இந்த சமூகம் என்ற சொல் எங்க கிடைக்கும்? சரிதானே? அதை நாங்கள் தேடி பிடிச்சோம்னா எங்களுக்கு பொருத்தமா இருக்கும். காலத்தின் கட்டாயம் என்று ஒரு சொல்ல சொல்றார். சமூகத்தில இருந்து பாடசாலைகள் விலகி இருக்கல, அதான் அந்த விஷயம். சமூகத்தை கவனத்திற்கொண்டு செயலாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்ப இங்க பாடசாலை என்றது வரையில்லை என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை, அதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருது. சரிதானே? பாருங்க, ஆயத்தம் செய்வதற்கு ஏற்ற முறை ஒழுங்கு செய்ய வேண்டும். பாடசாலைகளும் இப்பொழுது இங்கட
சமூகத்தில் ஏனைய தொழிற்பாடுகளை செய்து வருகின்றன. பாடசாலைகள் ஏனைய தொழிற்பாடுகளை செய்து வருகின்றன. கேள்வி காலத்தின் கட்டாயம். இப்ப பாடசாலைகளும் இப்பொழுது சமூகத்தில் ஏனைய தொழிற்பாடுகளை செய்கிறது என்றது பாடசாலைகள் தாங்களா விரும்பி சமூகத்துல போய் ஏனைய தொழிற்பாடுகளை செய்கின்றன. அது அவேண்ட பிரச்சனை. ஆனால் காலத்தின் கட்டாயம் என்றது காலம் அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ள வேண்டும். எந்த நிலைமைக்கு? பாடசாலைகள் சமூகத்தோட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலையை காலம் நிர்பந்திக்க வேண்டும். இவன் தங்களை விருப்பத்துக்கு செய்யறதை சொல்லலைங்க, நிர்பந்திக்க வேண்டும். அதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப செய்து வருகின்றன சரி, ஆனால் அது காலத்தின் கட்டாயமாண்டு பார்க்க வேண்டும். காலத்தின் கட்டாயம் அவசியமா, கால மாற்றத்துக்கு ஏற்ப, சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப அது அவசியமாண்டு பார்க்க வேண்டும். அவை அந்த பாடசாலைகள் இளைஞர்களுக்கு கல்வியூட்டும் பணி இலக்கினையும் அதன் கட்டுப்பாடுகளையும் சமூகத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிதானே? பாடசாலைகள் 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்ற. ஒன்று, இளைஞர்களுக்கு கல்வி ஊற்றுறது, அந்த கல்வியூட்டுகின்ற பணி இலக்கை நாங்க உண்டாய எடுப்போம். கல்வியூட்டுகிற பணி இலக்கு. 2வது அதனுடைய கட்டுப்பாடு, அந்த பணி இலக்கினுடைய கட்டுப்பாடு. 3வது சமூகம். அப்ப 3 விஷயத்தையும் கவனத்துல கொள்ள வேண்டும். அது கட்டாயமானது, கவனத்துல கொள்ளாம செய்யலாம். அப்ப பாடசாலைகள் இப்பொழுது சமூகத்தில் ஏனைய தொழிற்பாடுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் அவர்கள் அதை கவனம் செலுத்தாமல் தொழிலாற்ற முடியாது. ஆகவே அந்த கேள்விக்கான விடை ஆம் என்பதாக இருக்கும். 3வது கேள்விக்கான விடை ஆம் என்பதாக இருக்கும். சரியா? அடுத்தது நாங்கள் 4வதுக்கு போகலாம். மக்களை நிறுவனத்தின் இலக்கினை நோக்கி வழி நடத்துவது மிக கடினமானதா? கடினம் என்று கூட சொல்லல, மிக கடினமானதாகும் என்று சொல்ற. மக்களை நிறுவனங்களின் இலக்குகளை நோக்கி வழி நடத்துவது. சரிதானே? மக்களை நாங்கள் நிறுவனத்தினுடைய இலக்குகளை நோக்கி வழி நடத்துகின்ற பொழுது அது மிக சிக்கலானதா கேட்கிறேன். அப்ப நாங்கள் நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கி வழி நடத்துவது அப்படி ஏதாவது ஒரு சொல் இருக்கா, அது மக்கள் என்ற சொல் இருக்கான்னு நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். எனக்கு மக்கள் என்ற சொல் கிடக்கு, இந்த எனக்கு நிறுவனத்தின் இலக்குகள் என்றது கிடக்கு. சரிதானே? அப்ப இங்க பார்க்கலாம், நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கி நடத்தைகளை நெறிப்படுத்தும் ஆயத்த நிலை எல்லா மக்களிடமும் உள்ளன. சரிதானே? நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கி நடத்தைகளை நெறிப்படுத்தும், தங்களுடைய நடத்தைகளை தாங்களே தீர்மானிக்கின்ற நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கி ஆயத்த நிலை எல்லா மக்களிடமும் உள்ளன. ஒரு தேசிய பாடசாலையில ஒரு பெரிய பாடசாலை, லீவிங் பாடசாலை, அந்த நிறுவனத்துடைய இலக்குகளை நோக்கி பெற்றார் பயணிக்கிறார். அல்லது ஒரு ஒழுங்காக வடிவமைக்கப்படாத இலக்குகளை அல்லது சரியாக தீர்மானித்துக் கொள்ளாத ஒரு பாடசாலை, அவர்கள் அதுக்கு ஏற்ப தங்களுடைய நடத்தையை மாற்றி விடுகிறார்கள். ஆகவே நிறுவன இலக்குகளை நோக்கி நடத்தைகளை நெறிப்படுத்த தயார் அல்லது முழுமையாக அர்ப்பணிப்பட்டு சொல்ல ஆயத்த நிலை எல்லா மக்களிடமும் உள்ளன. மக்கள் இயல்பிலே உடன்பாடானவர்கள் அல்ல, அல்லது நிறுவனத்தின் தேவைகளை எதிர்ப்பவர்கள் அல்ல. அந்த விஷயத்தை விளையாடணும். யாராவது மக்கள் இயல்பிலே உடன்பாடானவர்கள் அல்லர் என்றதை வச்சுக்கொண்டு விடையளிப்பீங்கன்னா நீங்க பிழையா விடையளிச்சிருவீங்க. மக்கள் இயல்பாக உடன்பாடானவர்கள் அல்லர் என்று சொல்லலாது, அல்லது நிறுவனத்தின் தேவைகளை எதிர்ப்பவர்கள் அல்லர் என்று சொல்லலாம். சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் உடன்படுவார்கள். இதெல்லாம் எதில இருக்கின்றா? அவர்களுடைய இயல்பிலே இல்ல, அவர்கள் நிறுவனங்களின் அனுபவங்கள் வழிவந்தவர். நிறுவனத்தினுடைய அனுபவங்கள் வழியாகத்தான் அவை ஏற்படுத்தப்படுகின்றனவே தவிர மக்கள் அல்ல. அவ மக்களை நிறுவனத்தின் இலக்குகளை நோக்கி வழி நடத்துவது மிக கடினமா இல்லையா? என்ன விட? இல்லை. ஆம் சார். இல்லை சார். மிக கடினம் இல்லை, மிக கடினம் இல்லை. இலக்குகளை நோக்கி இல்ல, கடினமே இல்லை, மிக கடினம் இல்ல. கடினம் என்று சொன்னா கூட இங்க இல்லை என்றுதான் விட. ஏன்னா அது நிறுவனத்துல தங்கி இருக்கிறத விட மக்கள்ல இல்லை. அவர்கள் சரிதானே? மக்கள் தாங்களாக செய்வதில்லை. இயல்பிலேயே உடன்பாடானவர்களும் இல்லை, இயல்பிலேயே எதிர்ப்பானவர்களும் இல்லை.
சரிதானே? நடத்தைகளை நெறிப்படுத்தும் ஆயத்த நிலை நிறுவன இலக்குகளை நோக்கி நெறிப்படுத்துற ஆயத்துல எல்லா மக்களிடம் இருக்கு. அவ அதை சரியா பயன்படுத்த நிறுவனத்தின் தங்கி இருக்கே தவிர அவர்களிடத்துல இல்லை. சரிதானே? ஆகவே எப்படி அது மிக என்று போராட்டாலும் கூட, மிக கடினம் என்று போராட்டாலும் கூட அதுக்கு விடை இல்லை என்பதாகத்தான் இருக்கு. அடுத்தது, கல்விசார் தலைமைத்துவத்தில் இருப்பவர் சிறந்த தொலைநோக்குடையவராக இருப்பதன் மூலம் மாணவர் ஆசிரியர்களின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வெற்றிகரமாக அடையலாம். கல்விசார் தலைமைத்துவத்தில் இருப்பவர், தலைமைத்துவத்தில் யாரோ ஒரு அதிபரோ யாரோ இருக்க போயிரு, அப்படி தலைமைத்துவத்தில் இருப்பவர் சிறந்த தொலைநோக்குடையவராக தூரநோக்குடையவராக இருப்பதன் மூலம் மாணவர் ஆசிரியர்களின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வெற்றிகரமாக அடையலாம். சரிதானே? அதை கூட அவர் உறுதியான விடயமாக சொல்லது. அப்ப அது எங்க இருக்கு? ரைட் தானே? தொலைநோக்குடையவராக இருத்தல் என்ற சொல்ல நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். தொலைநோக்குன்றத பாருங்க, தொலைநோக்கினை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் வலிவான தலைமைத்துவத்தை வேண்டி நிற்கிறது. கல்விசார் தலைமைத்துவமானது நிறுவன ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களது இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வெற்றிகரமாக அடையும் வகையில் தொலைநோக்கினை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் வலுவான தலைமைத்துவத்தை வேண்டி நிற்கிறது. இதுதான் இதுக்குள்ள சொல்லப்படுற விஷயம். சரிதானே? அப்ப கல்விசார் தலைமைத்துவம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வெற்றிகரமாக அடையும் வகையில் தொலைநோக்கினை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை என்ன செய்து வேண்டி நிற்கிறது. அங்க நல்ல தலைமைத்துவம் அவசியமாகிறது. இங்க கூற்றும் என்ன சொல்லுதா, கல்விசார் தலைமைத்துவத்தில் இருப்பவர் சிறந்த தொலைநோக்குடையவராக இருப்பதன் மூலம் அவருடைய தொலைநோக்கு சிறந்த தொலைநோக்காக இருக்கவர். தொலைநோக்கு சிறப்பாக இருந்தால் தான் அவர் அதை நிறைவேற்றலாம். தொலைநோக்கானது விஷன். ரைட்டானே? தொலைநோக்குடையவராக இருப்பதன் மூலம் மாணவர் மற்றும் ஆசிரியர்களின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வெற்றிகரமாக அடையலாம். சில வேளை இல்லாமலும் போகலாம். ஆனா கூற்றியங்களுக்கு அடையலாம் என்று தரப்பட்டிருக்கு. அல்லது அடைய முடியும் என்று தந்தாலும் அதே மீனிங் தான். அடைய முடியும் என்றாலும் அடையலாம் தான். அடைய முடியும் என்றால் அது அந்த அடைய முடியும் என்ற ஒரு சொல் வந்தால் அதுக்குள்ளேயே முடியாது என்கின்ற ஒரு சொல்லும் இருக்கு. ஆகவே இந்த கேள்விக்கான விடையும் என்னவா இருக்கும்? யாராவது ஆம் என்பதாக இருக்கும். இப்ப யாருக்காவது 10க்கு 10 சரி வந்தாக்கள் இருக்கிறீங்களா? இருக்குல்ல, ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் விட சொல்லுங்க சார். கவரேஜ் இல்ல கட்டா போயிட்டு இதுல ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்குமோ சரி. நான் சொல்றேன், 5ஐயும் சொல்றேன். முதலாவதுக்கு இல்லை, இரண்டாவதுக்கு ஆம், மூன்றாவதுக்கு ஆம், நாலாவதுக்கு இல்லை, ஐந்தாவதுக்கு ஆம். முதலாவது கேள்வியில அஞ்சாவதுக்கான விடை. முதலாவதுல அஞ்சாவதுக்கு தீர்மானிக்க முடியாது. ரைட், சரி. நான் அடுத்த 5ஐயும் பார்த்துட்டு திருப்பி கேட்கிறேன், இருக்கா இல்லையான்னு சொல்லி பிறகு பார்க்கலாம். 15க்கு எத்தனைன்னு பார்க்கலாமா? இப்ப நீங்க உங்களோட புள்ளிகளை தர 3ஆல போட்டு வச்சுக்கணும். எத்தனை சரியோ அத 3ஆல இந்த கனவேருக்கு ஒரு இவ்வளவு நாளும் பெரிய அந்தரம். எப்படி நாங்கள் புள்ளிகளை எடுக்கிறோம், உங்களுக்கு என்னன்னு தெரியல, சொல்லுமாண்டா உங்களுக்கு எத்தனை சரி வருதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க போட்டு வச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்ப இந்த பகுதி தெரிவு பகுதிகளாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் கேள்விகளை வாசிச்சு போட்டுத்தான் என்ன செய்ய வேணும்? உரை பகுதியில போய் அதை இருக்கிறத விடைய தேடிக்கொள்ள வேணும். அது மிக முக்கியமான விஷயம். தயவு செய்து அந்த உத்திகளை நீங்கள் தேவையில்லாம குழம்பி மாத்த வேண்டாம். சில பேர் இங்க எங்கட வகுப்புல கலந்து கொள்ற இலக்கங்களை பார்க்க தெரியுது. எல்லா இடத்திலையும் இருக்கிறீங்க. அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. நீங்க எங்க வகுப்பு போனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இவன் எந்த வகுப்பு கூட நீங்க வாங்கோடு நான் யாரையுமே கட்டி இழுக்க மாட்டேன். நீங்க எப்பவும் போகலாம், திருப்பி எப்பவும் வரலாம். அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுதுமே வகுப்புக்கான கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க போறார்கள் சந்தோஷமா போகலாம். இவன் சொல்லி போட்டு கூட நீங்க போகலாம். சார் ஒருக்கா வேற இடத்துல போய் பார்த்துட்டு வாரான்னு சொல்லி
அதுல எந்த குறையும் இல்லை. சரிதானே? அதனால நான் சத்தியமா கோவிக்க போறதும் இல்லை யாரை. கட்டாயம் நீங்க வேற இடத்துல படிக்கிறது இன்னொரு வகையில சொன்னா நல்லது, ஒருக்கா போயிட்டு வர்றது நல்லது. ரைட்? ஏன்னா அப்பதான் என்ன நடக்குதுன்றது தெரியும். இது ஒரு விஷயம். அடுத்த திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு இருக்கிற வகுப்பு. இந்த வகுப்புல தயவு செய்து நீங்க கலந்து கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓப்பன்காரர் எல்லாரும் கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஓப்பன் எல்லாரும் கலந்து கொள்ளணும். SLAS, SLACS, SLPS இதுகள்ல இருக்கிற லிமிட்டட் காரணம் அதுல கட்டாயம் கலந்து கொள்ளணும். அதோட இதுவரைக்கும் எந்த ஒரு வகுப்பிலையும் அறிமுக கருத்தரங்கு வகுப்பில இருக்காதாக்களும் அதுல கலந்து கொள்ளணும் என்றா அதுல சில அடிப்படை அம்சங்களை அணுகுகின்ற முறைகளை பற்றி சொல்லுவேன். அதனால தயவு செய்து அந்த வகுப்புல நீங்கள் கலந்து கொள்ள வேணும். அண்டை கொஞ்சம் நான் வேலைக்கு வகுப்பு ஆரம்பிக்க பார்ப்பேன் கூட எந்த பண்ண விடுறதுக்கு கொஞ்சம் வேலைக்கு விட்டுருவேன். எந்த பிள்ளைகள் இதுல பதிவு செய்தாக்கள் முக்கியமா வரணும். அதனால தயவு செய்து நீங்கள் 2 குரூப் போட்டுனா 2 குரூப்பும் ஃபுல் ஆயிடும். சரிதானே? 256 256 பதிவு செய்திருக்கிறேன். சில பேரை நானே வெளியேற சொல்லி சொன்னான். எங்கடைய ஆக்களை அவைய பதிவுகள் கட்டாயம் இல்லை, நான் இந்த குரூப்லயே போடுவேன். ஆகவே நீங்க அதை வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அவருடைய 500 பேர் தான் பங்கு பெற்றலாம், அவ்வளவுதான். ஏன்னா போன முறையும் கூட கொஞ்சம் பேரை பங்கு பெற்ற விட முடியல, வெளியில நின்றாக. அந்த சிக்கலை நீங்களா தேடிக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் ஒரு 45-45க்காவது ஜாயின் பாருங்க. அந்த டைமு கிட்டதான் நான் ஓபன் பண்ணுவேன். இது ஒரு விஷயம். மற்றது அந்த வகுப்புல கலந்து கொள்றாங்க. கட்டாயம் நீங்கள் வகுப்புகள்ல நிரந்தர வகுப்புக்கு வரணும் என்ற அவசியம் உண்டு. சரியா? ஓகே, ரைட். சொல்லுங்க. என்ன மார்னிங் கிளாஸஸ்? திங்கட்கிழமை காலமே 6 மணிக்கு. அது நான் அந்த பிளேயர் ஷேர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் உங்களோட வகுப்புல, உங்களோட குரூப் எல்லாத்துலயும். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தயவு செய்து நிறைய குரூப்கள்ல இருக்க வேண்டாம். இருக்கிறதால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. உண்மையில உங்களுக்கு டிஸ்டர்ப். சில வேளை என்னத்தான் நீங்க வைவியல் இந்த நெடுக மெசேஜ போடுறது, எல்லாத்துலயும் ஒரே மெசேஜ போடுறது எனக்கு தெரியா நீங்க எந்தெந்த குரூப்கள்ல இருக்கிற செய்தி நான் இனி உடனே தட்டி பார்க்கிறாரு. நீங்கள் இறுதியாக இணைத்து கொண்ட குழுவில இருந்தா போதும். மற்ற குழுக்கள்ல இருந்து நீங்க விலகலாம். சில பேர் விலக சொல்லி சொன்னோட முதல் இருந்த குரூப்ல இருந்தோண்டு, ஜூலைல இருந்த குரூப்ல இருந்தோண்டு மற்றதுகளை விலத்திடும். ஜூலைல இருக்கிற குரூப்ல இருந்தா நான் இனி உங்களுக்கு மெட்டீரியலோ லிங்கோ அந்த குரூப்புக்கு போட மாட்டேன். செப்டம்பர் குரூப்புக்கு தான் போடுவேன், அல்லது சொண்டுக்கு தான் போடுவேன். அப்ப அதுல இருந்து நீங்க விலக கூடாதா? ரைட் தானே? அத கவனத்துல கொள்ள வேணும். ஓகே. நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகளின் தாக்கம் அல்லாத நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகளின் தாக்கம் அல்லாதது. இதுல உண்மையில அங்க உங்களுக்கு அல்லாததுன்றது போல்ட் ஆக்கியிருப்பாங்க. அல்லாததுன்றது போல்ட் ஆக்க வேணும் கட்டாயம். சரிதானேடா? உங்களோட அந்த சொல்ல வச்சுக்கொண்டு சும்மா உங்களோட கவனத்தை திசை திருப்ப கூடாது. அவன் நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் நோய் பரவலின் தாக்கம் அல்ல, கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தாக்கம் என்ன? ஒன்று நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா, அல்லது உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதா, அல்லது தொழில் புரிவோரில் ஏறத்தாழ 60% முறைசார் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போனவையா? சரிதானே? ரைட். உரைப்பகுதியை பாருங்க. பின்பற்றப்பட்ட கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவி அளித்த அதே வேளை அப்ப ஒரு விஷயம் வந்துட்டு நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இது ஒரு விஷயம். அதே வேளை என்ன அது நடக்கிற அதே வேளை உள்நாட்டு பக்கத்தில் பொருளாதார நடவடிக்கை மீது இவை கணிசமான எதிர்மறையான தாக்கத்தினை கொண்டிருந்தன. இதுல அன்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கேட்டா இதே வகுப்புல எதிர்மறை என்றா என்ன சார்? எதிர்மறை என்றது தேவையான. உண்மையில மறை என்பதும் எதிர் என்பதும் ஒத்த சொற்கள். ஒன்றில் ஒரு கருத்துக்கு எதிரான கருத்து என்று வரும், அல்லது மறையான கருத்து. மறை என்றது அதை மறுத்தல் தான். இங்க
அப்ப எதிர்மறை என்று வந்த உடனே எதிரென்ற ஒரு கருத்து மறை என்ற ஒரு கருத்து வந்த உடனே ரெண்டுமே மறை மறை அல்லது எதிர் எதிர் என்று வந்து அப்ப ரெண்டு எதிர் வந்தால் இதை நாங்கள் லொஜிக்கலா போடுற குறியீடு ரெண்டு நோட் பெருமையா இருந்தால் அது உடன்பாடாது. உண்மையில இந்த கருத்து கனவே பிழையா பயன்படுத்துறீர்கள். இனி அப்படி பயன்படுத்த கூடாது. நீங்களாவது அப்படி பயன்படுத்த வேண்டாம். சரிதானே? நீங்களாவது அதை சரியா பயன்படுத்த. அப்ப எதிர்மறையான தாக்கத்தினை கொண்டிருந்த பொருளாதாரத்தில பாதகமான தாக்கத்தை கொண்டிருக்கு. ஊரடங்கு மற்றது இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 60% தொழில் புரிவோரில் ஏறத்தாழ 60% முறைசாரா துறையில் ஈடுபட்டுள்ளதுடன் சரிதானே முறைசாரா தொழிலில் ஈடுபட்டுறது அது வளமையான நிகழ்வு. அதுக்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு? நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கும் அது ஒரு தொடர்பும் இல்லை. ஆகவே நாங்கள் 2 விடயம் பார்த்துட்டோம். மற்ற 3வது விஷயம் இருக்காண்டு பார்க்க வேணும். ஊரடங்கு மட்டுப்படுத்தப்பட்ட பொது சேவைகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் மூடுதல் உள்ளடங்களாக மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏனைய வழிமுறைகள் என்பனவும் பல முக்கிய பொருளாதார துறைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப மீண்டும் பொருளாதார பாதிப்பை தான் சொல்றாங்க. சமூகத்தின் பாரிய பகுதியினர் வருமானம் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுவதால் இதனது சமூக பொருளாதார தாக்கம் விரிவானதாக இருக்கும். அப்ப திருப்பியும் அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்த நடவடிக்கை இந்த 2 தாக்கம் பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல 1 நோய் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டமை, அடுத்தது உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டமை. தொழில் புரிவோரில் ஏறத்தாழ 60% முறைசார் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போனமை, முறைசார் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போனமை நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகளின் தாக்கம் அல்லாதது. அது வேறு விஷயம். கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகளின் தாக்கம் நேரடியாக 2 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டமை, அடுத்தது உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டமை. உள்நாட்டு பொருளாதாரத்தில செல்வாக்கு செலுத்துற விடயங்கள் உண்டாத்தான் தொழில் புரிவோரில் ஏறத்தாழ 50% முறைசார் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் போனது என்று சொல்லப்படும். சில நீங்க சொல்லலாம் சார் இதுவும் அதின் தாக்கம் தான் என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு விட பெறும். கவனிச்சுக்கொள்ளணும். மிக பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அப்ப மிக பொருத்தமான விடையண்டா இங்க மிக பொருந்தாதது இரண்டு அல்லாதது என்று கேட்கப்பட்டது. அப்ப மற்றதை விட பொருத்தம் குறைந்தது எதுண்டா இதுதான். ஏனென்றா இந்த விஷயம் உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுதல் என்ற விஷயத்துக்கு வந்துட்டு. ஆகவே எங்களுக்கு முதலாவதுக்கான விடை ஈனாவாக இருக்கு. இதுதானே நோய் பரவல் கட்டுப்பாட்டினால் ஏற்படும் சமூக பொருளாதார தாக்கத்தை விரிவடைய செய்வது. சரிதானே? ரைட். நோய் பரவல் கட்டுப்பாட்டினால் ஏற்படும் சமூக பொருளாதார தாக்கத்தை எங்கேயாவது சமூக பொருளாதார தாக்கத்தை விரிவடைய செய்வது என்ற சொல்லியிருக்காண்டு தேடி பாருங்க. சமூக பொருளாதார தாக்கத்தை விரிவடைய செய்வது என்ற சொல்லி இருந்தால் எங்களுக்கு அதை ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இங்க வேற சமூக பொருளாதார தாக்கமும் விரிவானதாக இருக்கும் என்று கிடையாது. சரிதானே? இந்த சமூகத்தின் பாரிய பகுதியினர் வருமானம் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுவதால் இதனது சமூக பொருளாதார தாக்கம் விரிவானதா. அப்ப சமூக பொருளாதார தாக்கம் விரிவானதாக இருப்பதற்கு விரிவடைவதற்கு எது காரணம்? எது? வறுமை மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேர்தல். வறுமை மற்றும் என்றவுடனே வறுமையும் இதுல கமபோடையில வறுமையும் அடுத்த வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுதலும். ஏன்னா உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுதல் என்றது சமூக பொருளாதார தாக்கத்தை விரிவடைய செய்வது என்று சொல்லப்படவில்லை. இங்க விரிவடைய செய்தல் என்பதெல்லாம் நாங்க கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த பாரிய அளவு எண்ணிக்கையான வீட்டலகுகள் ஓரிடம் சரிந்த நிலையில் இருத்தல் என்பதை விட இங்க நேரடியா எங்களுக்கு இருக்கு சமூகத்தின் பாரிய பகுதியினர் வருமானம் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்க நேரிடுதான். வருமானம் இழத்தல் என்றால் வறுமை, வருமானத்தை இழக்க வறுமை, வாழ்வாதாரங்களை இழத்தலும் அதே விஷயம்தான்.
ஆகவே தற்செயலா உங்களுக்கு அந்த ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி இருந்தா கூட வாழ்வாதாரங்களை இழக்க நேருதல் என்று சொன்னா கூட ஆவண்ணா தான் விட, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இரண்டாவதுக்கு ஆவண்ணா விடை. மூன்றாவது, பொது சுகாதார முறையில் மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவின் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது. பொது சுகாதார முறையில் மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவின் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது. அப்ப நாங்கள் இங்க தேட வேணும். இயலளவு என்றதை பார்த்தோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏனால் அந்த சொல் தான் எங்களுக்கு இங்க முக்கியமான சொல்லாக இருக்கும். ஹலோ, என்ன பேர்? அப்படி ஒருத்தர் இல்லையா அதுல வெயிட்டிங் ரூம்ல? நீங்க ஜே அண்டு நிக்கிறீங்களா? ஜே அண்டு வரக்கூடாது. நீங்க உங்களோட நம்பரை மாத்தி கொண்டு வாங்க, நான் பண்றேன். மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவு என்ன சார்? மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவு என்ற சொல்றது அவர்களுடைய இயலும். சுகாதார முறைமையின் மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவு அவையுடைய கெப்பாசிட்டி, கொள்ளளவு. அவர்கள் அதை செய்யக்கூடிய ஆக்டர். சுகாதாரத்துறைக்கு வளம் மட்டுப்படுத்தப்பட்டது. அதனால அவர்கள் இயலளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பரந்தளவில் அவர்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி அவைகிட்ட வளங்களோ வசதிகளோ இல்லை. இயலளவுன்றது அந்த வளங்களும் வசதி சரிதானே. அது என்ன செய்யும்டா பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது. எதில பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை பற்றி தான் கேட்கிறான். அப்ப ஒன்று நோய் பரவலின் எதிர்பாராத அதிகரிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, நோய் பரவலின் எதிர்பாராத அதிகரிப்பா, அல்லது முறையான தணிப்பு வழிமுறைகளை கொண்டிராமையா, அல்லது கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பொருத்தமாக முன்னெடுக்கப்படாமையான்னு பார்க்க. அப்ப மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவு என்ற சொல்ல நாங்கள் தேடினோம்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கு. எங்க இருக்கு? யாராவது சொல்லுவா மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவு என்ற சொல்? முதலாவது பந்தியில கடைசிக்கு பாருங்க சார். முதலாவது பந்தியில கடைசி இந்த மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவின் மீது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, முனைப்பான தணிப்பு வழிமுறைகள் காரணமாக பொது சுகாதார முறைமை மீது அதிகளவிலான அழுத்தம் இலங்கை கண்டிராத போதிலும், கவனிச்சுக்கொள்ளும், தணிப்பு வழிமுறைகள் காரணமாக பொது சுகாதார முறைமையின் மீது அதிகளவான அழுத்தம் இலங்கை கண்டிருக்கவில்லை. இலங்கை அந்த அழுத்தத்தை பெருசா காணவில்லை. தணிப்பு வழிமுறைகள் காரணமாக அதை கண்டுகொள்ளவில்லை. தணிப்பு வழிமுறைகள் சரியா இருக்கு. கண்டிராத போதிலும் நோய் பரவலின் எதிர்பாராத ஏதேனும் அதிகரிப்பு என்பது முறைமையின் மட்டுப்படுத்தப்பட்ட இயலளவின் மீது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்ப எது ஏற்படுத்தும்? நோய் பரவலின் எதிர்பாராத ஏதேனும் ஒரு அதிகரிப்பு தான் அதன் மீது, அதனுடைய இயலளவின் மீது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப எது சரி? நோய் பரவலின் எதிர்பாராத அதிகரிப்பு என்கிற முதலாவது ஆனா தான் சரி. ரெண்டாவதுக்கு என்ன விட? யாராவது சொல்லுங்க. ரெண்டாவது விட என்ன? ரெண்டாவது ஆவண்ணா. சொல்லுங்க. இந்த தணிப்பு வழிமுறைகள்டா கட்டுப்பாட்டு முறைகளா சார்? தணிப்பு வழிமுறைன்றது அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை. தணிக்கிறேன்டா என்ன? குறைக்கிறதா? கட்டுப்படுத்துறா? முனைப்பான தணிப்பு வழிமுறைகள் என்ன சார்? முனைப்பு என்று சொல்றது அதுல மிக தீவிரமா. முனைப்பு என்றது முனைப்புடன் செயற்படுதல் என்றால் அதுல மிக ஆர்வமா அல்லது மிக வினைத்திறனா. சரிதானே? அவ முனைப்பான சொன்னா அது அதை தணிக்கிறதுக்கான செயற்பாடுகள் அக்கறையோடு ஆர்வமாக செயற்படும். இலங்கையின் ஏற்றுமதி வருவாய்களின் மீது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடியதாக கூறப்படுகின்ற விடயம். இலங்கையின் ஏற்றுமதி வருவாய்களின் மீது தாக்கம் செலுத்துவது அல்ல, நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடியதாக கூறப்படுகின்ற விடயம். அப்ப எங்களுக்கு இந்த விஷயம் மிக முக்கியமானது. நேரடியாக தாக்கம் செலுத்துதல் என்ற சொல்ல நாங்கள் கவனமா எடுக்கலாம். ஒன்று
நோய் பரவலை கட்டுப்படுத்த உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விதிக்கப்பட்ட வழிமுறைகள் இலங்கையின் ஏற்றுமதி வருகைகளின் நேரடி தாக்கம் செலுத்துகின்றனவா, அல்லது இலங்கையினுடைய உற்பத்தி வீழ்ச்சியா, அல்லது முக்கிய வர்த்தக பங்காளிகளின் பொருளாதார செயலாற்றமா? எது இலங்கை ஏற்றுமதி வருவாய்களின் மீது ஏற்றுமதி செய்து அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் அதன் மீது எது நேரடியாக தாக்கம் செலுத்துவது? அப்ப நாங்க இங்க எங்க போய் பார்க்கலாம்? அந்த ஏற்றுமதி வருவாய்கள் என்ற சொல் எங்க இருக்குன்னு நாங்க தேடி பார்க்கலாம். எங்க இருக்கு? நாங்க பார்த்த பகுதியை கீழே பார்க்கலாம். ஏற்றுமதி வருவாய்கள் இந்த இருக்கு. ஏற்றுமதி வருவாய்கள் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய்கள் மீது நேரடியாக தாக்க செலுத்தும் அதே வேளை பரவலை குறைக்கும் விதமாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விதிக்கப்பட்ட பல்வேறு வழிமுறைகள் நோய் பரவலின் குறுகிய கால பெருந்தாக்கம் என்பன அப்படியே அது போகுது. எங்களுக்கு தாக்கம் சரிதானே, அதே வேளை தாக்கம் செலுத்தும் என்றது கிடையாது. அப்ப இதுக்கு முன்னுக்கு தான் விட இருக்க வேண்டும். பலவீனமடைந்த கேள்வியின் காரணமாக முக்கிய வர்த்தக பங்காளிகளின் குறைவான பொருளாதார செயலாற்றமானது ஏற்றுமதி வருவாய்களின் மீது தாக்கம் செலுத்தும். ஆற்ற முக்கிய வர்த்தக பங்காளிகளின் குறைவான பொருளாதார செயலாற்றம். இந்த கருத்து எந்த விடையில பிரதிபலிக்குது என்று நாங்கள் பார்க்க ரைட் தானே. இலங்கையின் ஏற்றுமதி வருவாய்களின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய ரைட் விடயம் நேரடியா நோய் பரவலை கட்டுப்படுத்த உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எடுக்கப்பட்ட வழிமுறைகள் அல்ல, இலங்கையின் உற்பத்தி வீழ்ச்சி அல்ல, முக்கிய வர்த்தக பங்காளிகளின் பொருளாதார செயலாற்றம். ஆகவே நாலாவதுக்கான விடை என்னவா இருக்கும்? நாலாவதுக்கான விடை சரியா? நாலாவதுக்கான விடை ஈனா என்பதாக இருக்கு. இனி நாங்கள் மூன்றாவது கேள்வியினுடைய இறுதி கேள்வியை பார்க்கலாம். இவ்வுரை பகுதிக்கு பொருத்தமான தலைப்பு. இவ்வுரை பகுதிக்கு பொருத்தமான தலைப்பு என்றது மிக பொருத்தமான தலைப்பு என்றதான் அதனுடைய அர்த்தம். பிறகு சார் மிக பொருத்தமான தலைப்பு என்று சொல்லல சார் என்று கேட்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு இப்படியான கேள்வி வரலாம் சரிதானே. உங்களுக்கு மைய கருத்தை விளங்கி கொள்ள முடியுதா, அதுல என்ன சொல்ல வாரான் என்றதை விளங்கி கொள்ள முடியுதா என்றதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் சரிதானே. இப்ப உதாரணத்துக்கு புதிய நியமனங்கள் நிறுத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம் ரைட் தானே. வாழ்க்கை என்ன இவர்களுக்கான ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு, ஆசிரியர் அல்ல அரச ஊழியர்களுக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட வேண்டி ஏற்படலாம் என்றதன் மூலம் அவன் என்ன சொல்ல வாரான் என்று பார்க்கணும். உடனே நாங்க யோசிக்கிறோம் குறைக்கப்பட்டு ஊர்ச்சவியம் குடிய கெடுத்தான சரியா. உண்மையிலே அவன் சொல்ல வார விஷயம் என்னன்னு சொல்லுவான் யாராவது? நெருக்கடி, மேலதிக கொடுப்பனவு. இலங்கை அவ்வளவு பொருளாதார நெருக்கடியை இப்ப சந்திச்சிருக்கு சரிதானே, சந்திச்சிருக்கு ரைட். அது ஒன்றை சொல்ல வாரான். மறைமுகமா இன்னொன்று சொல்ல வாரான் என்னன்னு சொல்லுவாங்க. இது நேரடியான மறைமுகமா இன்னொரு விஷயம் சொல்ல வாரான். அது மட்டுமல்ல, நிதி இல்ல, அதான பொருளாதார நெருக்கடி என்று சொல்லிட்டேன். இல்ல ஆசிரியர் சேவை அதிபர் சேவை ஆக்களை கட்டுப்படுத்துறதுக்குரிய அப்படி இல்ல. அவன் அதன் மூலம் இன்னொன்று சொல்ல வாராங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த இடர்காலத்துல உங்களோட வேலையை சரியா செய்யறீர்கள், எடுக்கிற சம்பளத்துக்கு நீங்கள் சரியா பணியாற்றியல் இல்லை என்றதை சொல்லவா தானே. உங்களோட சம்பளத்தை எப்ப குறைக்கலாம்? ஒரு ஆளுக்கு இன்கிரிமெண்ட் அல்லது ஏனைய விடயத்தை பிற்போடுறதோ நிறுத்துறதோ இல்லாமல் செய்யறதுக்கோ வழிவகைகள் இருக்கு. அது மாதிரி நீங்க சம்பளத்தை எப்ப எழுதுனா நீங்க உங்களோட வேலையை செய்ய நெருக்கடி நிலைமையில உங்களுக்கு பணிச்சுமா குறைவா இருக்கு ஏன்னா அவன் கருதுறான். அதை யோசிப்பான், பணிச்சுமா குறையா இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுல வாத பிரதிவாதங்கள் இருக்கு. ஆனா அவன் அப்படி கருதுறான். அதை சொல்லவா நீங்க வேலை செய்யல, அதனால நிப்பாட்டினால நீங்க உனக்கு கேளாது, நீங்க சொன்ன மாதிரி போராட்டம் எல்லாம் இப்ப சரிப்பட்டு வராது, அதிபர் ஆசிரியர் ஒற்றுமையா இருப்ப கையை போட்டு ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தி என்ன செய்யறதுன்ற மாதிரி சொல்ல வாரான். ஆனா அது எங்கேயோ இடத்துல தாக்கம் செலுத்து.
இதானே ரைட். எப்பவுமே தொழிற்சங்க நடவடிக்கைன்றது நெருக்கடியான நிலைமையில மேற்கொள்ளப்படுவதுதான். தொழிற்சங்க நடவடிக்கைன்றது சாதாரணமான ஒரு நிலைமையில மேற்கொண்டால் அது வெற்றி அளிக்காது. நெருக்கடி நிலைமையில தான் மேற்கொள்ளப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை. பேப்பர் திருத்தேக்கியோ சோதனை வைக்கையோ அல்லது இப்படியான நெருக்கடி நிலைமையில தான் மேற்கொள்ளப்படும். ரைட். இவ்வுரை பகுதிக்கு பொருத்தமான தலைப்பு யாரு சொல்வீங்க? பொருத்தமான தலைப்பு என்னன்னு சும்மா சொல்லக்கூடாது. இது ஏன் சரி வராது, இது ஏன் சரி வராதுன்னு சொல்லி யாராவது சொன்னாதான் அது பொருத்தம். இதுல சார் மூன்றாவது ஈனா உலக பொருளாதாரம்னு சொல்லி இருக்குது. அதிகமாக இலங்கையை பத்தி பேசியிருக்கிறதுனால மூன்றாவது வராது. ஏன் உலக பொருளாதாரத்தை பற்றி சொல்லல என்று சொல்றீங்க நீங்க? இல்ல பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஈரோவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ஐக்கிய அமெரிக்காவை பற்றி, ஜப்பானை பற்றி, சைனாவை பற்றி. சார் உலக பொருளாதாரம் பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் சார் பிரதானமா அது இலங்கையில தான் அது பாதிப்பை செலுத்துது. என்னதான் உலக பொருளாதாரம் பற்றி சொல்லி இருந்தாலும் அது இலங்கையில இருக்கிற விடயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. கடைசியா கொண்டு இலங்கையில முடிக்கிருக்காங்க. ஓகே சரி. முதலாவது இலங்கை என்று சொன்னா சரி, உலக பொருளாதாரம் என்று விட்டுவான். முதலாவது என்பது அது இலங்கை பற்றி தானே சொல்லப்படுது. ஒரு கூற்று வடிவுல சொல்லப்படுறது. அது கூற்றல்ல, அது ஒரு வாக்கியமாக அமைஞ்சிருக்கு. முதலாவது நீங்க சொல்ல வேணும், அது ஒரு வாக்கியமாக அமைஞ்சிருக்கு. தலைப்பு எப்பொழுதும் வாக்கியமாக அமைய கூடாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தலைப்பு வாக்கியமாக அமைய கூடாது. விளங்குதா? அதை கண்ட உடனே உங்களுக்கு விளங்கணும். அது முற்றுப்புள்ளி வேற போட்டு விட்டுக்கிட்டாய். ரைட், வராது. ஆகவே ஆவன்னா தான் சரியானது. நீங்கள் பலர் சொன்ன மாதிரி கொரோனா பரவல் நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கை பொருளாதாரம் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்னும் நாங்கள் வடிவமைக்கலாம். பட் ஓரளவு எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அந்த தலைத்திருக்கணும் என்றதுக்காக போட்டது. நீங்க அதை சரியா தெரிவிச்சு. இப்ப யாராவது இப்ப சொல்லுங்க, 15க்கு 15 சரி வந்தா? ஏன்னா 45க்கு 45, இதுல 45க்கு 45 தான். 3 குறைஞ்சா 3 குறை, ஒரு புள்ளினா 3 குறை. அதுல பிரச்சனை யோசனை அவ்வளவுதான். அதுக்குள்ள எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யாருக்காவது? ஓகே குட். 372 வெரி குட். எதுக்கு ரோமிலக்கம் 4க்குரிய விடை சொல்லுங்க. நீங்க சொல்றது என்ன சரியா விளங்குது? ரோமிலக்கம் 4க்குரிய விடை மட்டும் சொல்லுங்க. இதுல இருக்கிற 4வது அப்படியா? கடைசியா பார்த்து 5க்கும் விடைய சொல்லி விட்டீங்கடா. ஓகே சார், கேட்க மாட்டாங்க. ஷூர் ஷூர் ஷூர். 1 2 2. முதலாவதுக்கு 3வது, 2வதுக்கு 2வது, 3வதுக்கு முதலாவது, 4வதுக்கு 3வது, 5வதுக்கு 2வது. சரிதானே? என்ன பொறுத்தவரையில ஓகே. இதுல 50க்கு 43 எல்லாம் போடுறீங்க. எனக்கு என்ன விளங்க என்ன சார்? 13 சரி சார். முதலாவது சார் 20 புள்ளி கொடுத்துருக்கீங்க சார். 20 சாரி. ஓகே ஓகே. ஏன்னா அதுல சாய்ஸ் கூடினபடியா அதுல சாய்ஸ் கூட இல்லை, அதனால அதுக்கு 3 புள்ளி கொடுத்தாங்க. ஓகே ஓகே தென் ஓகே ரைட் குட். ஒரு ஈவன் நீங்க ஒரு உண்மையில 42 மார்க்ஸ் ஓகேயா சார்? 40க்கு மேலே எடுத்தா ஓரளவு ஓகேன்னு சொல்லி ஏதோ நான் இப்ப உங்களை கட் ஆஃப் போட்டு எடுக்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே, ஓரளவு மொழியை புரிந்து கொள்ளுகின்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்காக ஏன்னா கனவேருக்கு ஒரு ஆதங்கம், ஐயோ நாங்க எங்க நிக்கிறோம் எங்களுக்கே தெரியல சார், ஒரு காலை சொல்லுங்க, அதுக்காக ஒரு காலை சொல்லுங்க. அதுக்காக வேண்டிதான் இன்றைய கொஞ்சம் கேள்விகளை இந்த வகையில போட்டது. நீங்களே விட்டைய கண்டுபிடிச்சு இது செய்யக்கூடிய மாதிரி. அடுத்த பகுதியை கூட நீங்க போட்டுக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லையா? நான் டைம் இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார். அதுல அந்த எதிர்மறைன்ற ஒரு சொல் சொன்னீங்க தானே, அதுல அதுக்கு எதிர்ச்சொல் நேர்மறைன்னு வருது. எதிர்மறை நேர்மறை எதிர்ச்சொல் எங்கேயோ யார்கிட்டயோ ஒத்த சொல் எதிர்ச்சொல் புத்தகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல சார், நான் சொல்றேன்டா தம்பி இல்ல சேரோ என்ன வட்டைவா. இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா காணும், ஒரு யூடியூப் இருந்தா காணும், சரிதானே? ஒரு வைஃபை என்ன வைஃபையோ வாட்ஸ்அப்போ எங்கேயாவது ஃப்ரீயா கிடைச்சா காணும். நீங்கள் என்னவும் செய்துட்டு போகலாம், ஆட்ரியம் திருடிட்டு போகலாம்.
விளக்கம் இல்லாமலே எதுவும் எழுதிட்டு போறான். உண்மையில பயங்கர மனவன். இந்த கல்வி புலத்தை நினைச்சு, கல்வி புலம் மட்டுமல்ல, கல்வி புலம் சாராத கூட வரி எதுவுமே இன்றைக்கு என்னுடையதாக இருக்கிறது, நாளைக்கு உங்களுடையதாக. நீங்களே நாளைக்கு வேணா ஒரு யூடியூப் சேனலையோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்பையோ வைபர் கம்யூனிட்டியோ அல்லது பேஸ்புக்ல ஒரு சொசைட்டியோ திறந்து போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இன்றைக்கு நான் சொல்றதை நாளை செய்யலாம். இந்த வகுப்பை இப்படி காணொலியில இணையதளங்கள்ல பதிவேற்றுவது அனுமதிக்கப்படவில்லை என்ற நிலைக்கு என்ன தள்ளினது? அப்படியானார்கள். புத்தகத்தை எழுதுறது அவற்ற குவாலிபிகேஷன் என்ன? உண்மையிலே அவருக்கு தொழில் சார்ந்த வேற விஷயம் கதை சத்தம் விளங்குதா? அது தெரியும். இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கு ஓயலுக்கு ஏழுக்கு மொழி சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் இணையதளங்களை டக்கு இணையதளங்கள்ல விடுறதும் பிரச்சனை. அதோட பதிவேற்றிட்டோன்னு இருக்கிறார்கள், அப்படியே டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி போட்டு அப்படியே போடுங்க. அது காப்பி ரைட் எடுத்தா ஒரு தினம் ஒண்ணும் பிடிங்க. அப்ப உண்மையில அங்க நாங்க விளக்கத்தை பார்க்கணும். அங்க மறை என்ற சொல்லுக்கு என்ன? நேர்மறை, எதிர்மறை. மறை என்ற சொல் என்ன? அந்த விளக்கம் இல்லாமல் தயாரிக்கிறார்கள். சரியா? என்ன செய்யணும் என்றால் பொருத்தமானதா போடுங்க. நான் நிறைய சொல்லலாம். அக்காவுக்கு என்ன எதிர்பார்த்து சொல்? அக்காவுக்கு எதிர்பார்த்து சொல் என்ன? அண்ணா. அண்ணா அக்காவுக்கு அண்ணாவா அல்லது அத்தான்? அத்தான். ஏன் அண்ணாவில? அண்ணா எதிர்பால் இல்லையோ அது? ஏன் அக்கா ஆண்பால் அண்ணா என் பிள்ளை? உறவுமுறை பிள்ளை சார். உறவுமுறை பிள்ளை இல்லையா சார்? உறவுமுறை பிள்ளை இல்லையா? உறவுமுறை பிள்ளை சார். அம்மாக்கு அப்பான்னு சொன்னாங்க. அம்மாக்கு அப்ப தம்பிக்கு என்ன எதிர்பார்த்து? விளங்குல லொஜிக்க வடிவா சொல்லணும். தம்பிக்கு என்ன எதிர்பார்த்து? எங்க போகுது கூட உறவுமுறை? உறவுமுறை எங்க போகுது? நாங்க ஒரு பக்க புலக்காட்சியை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க யோசிக்கிறோம். ஓகே, இதுதான் விளங்குதா? மற்ற பக்கம் நாங்க யோசிக்கிறோம். மாத்தி யோசிங்க, லொஜிக்கலா யோசிங்க, தர்க்க ரீதியா யோசிங்க. எதை வச்சுக்கொண்டு சொல்றது பிள்ளை என்று சொல்லி? அப்ப அது எப்படி அந்த உறவுமுறை அம்மாக்கு அப்பா மாதிரி கல்யாணம் கட்டுற உறவுமுறைட்டா எப்படி வரும்? தேடி பிடிங்க எது சரி ஏன் சரி என்றது தானே. இதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அந்த புத்தகம் எழுதுறத வச்சுக்கொண்டு சார் எல்லாத்தையும் தயவு செய்து நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க தேடினது அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் அது பொருத்தமான அந்த சொல்லே பிழை. எதிர்மறை என்ற சொல்லே பிழை, நேர்மறை என்ற சொல்லே பிழை. பிறகு என்ன? நாங்கள் ஒன்றில் நேர் அல்லது மறை. யாருக்கும் சயின்ஸ் ஆக்கள் இருக்கிறீங்களா? சயின்ஸ் பிளீஸ் ஒரு குரல் கொடுங்க. நான் உங்களை விடக்க முடக்கான கேள்வியும் கேட்க மாட்டேன். அப்படி மாற்றதுக்கு இருக்கிறீங்க. ஓகே, நேரேற்றம் அதுக்கு என்ன சொல்றீங்க? அடுத்தது இப்ப வானத்தில இடிமுழக்கம் ஏற்படுவதற்கு நேரேற்றம் மறையேற்றம். நேரேற்றங்களை மோதுகின்ற பொழுது அப்படித்தானே சொல்றோம். நேரேற்றம் மறையேற்றம் அது சரி. நேர் அதற்கு எதிரானது மறை. நேரேற்றம் மறையேற்றம். நேர்மறை எதிர்மறை அப்படி என்ன? ஓகே, இந்த வாதத்தை நான் இதோட நிறுத்துறேன். என்னடா எனக்கு உதவ கதைச்சு கொண்டு போனா நான் நீட்டு முடக்கா நிறைய விஷயம் கதைக்க வேண்டி வந்தது. இதுக்கு அப்பால நான் இந்த விஷயத்த பிடிப்பேன். யாரோ சண்டை பிடிச்சோன்னு நிக்கிறேன். 8 மணிக்கு இடையில விட்டுருங்க சார், 8:05 போகணும். நான் அதை குழப்ப கூடாது, அது ஒழுங்கும் இல்லை என்ற. ஓகே, பாக்கியங்களை அமைப்ப அப்பப்ப உங்களுக்கு இப்படியான சில விஷயங்களை நான் சொல்லலாமா? அதுக்கு நீங்க இந்த வாயை கிண்டினா தான் கிடைக்கும். யுத்த அனர்த்த அவருக்கு அந்த உண்மையில அந்த கேட்ட பார்த்த தேடின சிலருக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்காது. ஓகே, யுத்த அனர்த்த நான் இந்த பெருமைக்கு சொல்லல. நாங்கள் தமிழுக்குள்ள கிடந்து முக்களிச்சு மூச்சு விட முடியாமல் இருந்த கால பகுதிகள் தான் அதிகம். அதனால ஓரளவு நான் இந்த விஷயங்களை தெளிவாத்தான் இருக்கேன். ரைட். யுத்த அனர்த்த காலங்களில் குடும்பங்களின் சிதைவு, நிலையாக ஓரிடத்தில் வசிக்க முடியாமை, பள்ளி செல்வதற்கான வசதியின்மை, பள்ளி செல்வதற்கு ஊக்கமின்மை போன்ற ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பல காரணிகளால் ஏராளமான சிறுவர்களுக்கு தமது வயதுக்குரிய கல்வியை பெற தவறியுள்ளனர்.
சரிதானே? இப்ப இவ்வளவும் ஒரு வாக்கியம், இவ்வளவும் ஒரு வாக்கியத்துல சொல்லப்பட்டது. இதுல இந்த வாக்கியத்துல மிக முக்கியமானது என்ன? இந்த வாக்கியத்துல முக்கியமான விஷயம் என்ன? யுத்தத்தால சிறுவர்கள் வயதுக்கேற்ற கல்வியை தவறிவிட்டாரு. அதாவது உரிய காலத்துல கல்வியை கற்க முடியல, அவ்வளவுதானே. மற்றதெல்லாம் யுத்த அனர்த்தங்கள். யுத்த அனர்த்தங்களை பற்றி சொல்லினோம். என்னது? குடும்பங்கள் சிதைஞ்சு போச்சு, நிலையாக உள்ளத வசிக்க முடியல, பள்ளி செல்வதற்கு வசதி இல்ல, பள்ளி செய்வதற்கு ஊக்கம் இல்ல. வசதி இருந்தாலும் சிலருக்கு ஐயோ போய் படிச்சு இப்ப பிள்ளைகளுக்கு என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிச்சு, அப்பா அம்மாவுகளுங்க என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை கிடந்து எல்லாம் நாளை கொரோனா வந்தா முடிஞ்சு போறோமோ தெரியாது, அப்படி ஒரு பயம் விளங்குதானே. அது மாதிரி போராட்ட காலத்துல பள்ளிக்கு செல்வதற்கு ஊக்கமின்மை போன்ற ஒன்றுடன் ஒன்று, இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பல காரணங்கள். இதெல்லாம் காரணங்கள். இந்த காரணங்களுடைய விளைவு என்ன? யுத்தத்தினால பல பிள்ளைகள் உரிய கால பகுதியில கற்க முடியல, உரிய கால கல்வியை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் சொல்ல. இப்படி நாங்க கருத்து எடுத்துறோம். ரைட்? அதான் நான் பெரும்பாலும் இந்த வாக்கியங்கள் முடிகிற இடங்கள்ல பாருங்க அந்த விஷயம் ஏன்னா அப்படித்தான் கொண்டு வந்து கொள்ளுவல்லாம். ரைட்? சிறுவர்கள் தமது வயதுக்குரிய கல்வியை பெற தவறியுள்ளனர். ஏன்? யுத்தத்தினால். இதனை அரசாங்கம் தனியே ஈடு செய்வது சாத்தியமில்லை. தூக்கி தலையில போட்டாச்சு, உங்களோட தலையில. அரசாங்கம் ஈடு செய்வது சாத்தியமில்லை. ஆசிரியர்கள் பல்வேறு சமூக நிறுவனங்களின் தலைவர்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்போரின் ஒத்துழைப்புடன், அப்ப இதுக்கு ஆசிரியர்கள் சரிதானே, அரசாங்கம், ஆசிரியர்கள், சமூக நிறுவனங்கள், தலைவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்றதெல்லாம் அதுக்குள்ள வர்ற உபக்கூறுகள், எடுத்துக்காட்டுகள். அப்ப இதை நாங்கள் சேர்த்து பலருடைய ஒத்துழைப்புடன் சிறந்த கல்வியை கொடுக்கும் செயற்றிட்டங்களை ஊக்குவித்தல் வேண்டும். அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? 2 வாக்கியத்தை உண்டாக்க போறோம். ஒன்று அங்க போரினால இழந்திருக்கிறோம், இங்க அதை ஈடு செய்ய செயற்றிட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும், வகுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? பலருடைய ஆதரவோடு. அப்ப இதுல சுருக்கிறதுல உண்மையில என்ன கஷ்டம் இருக்கு? தனி வாக்கியம் அமைக்கிறதுல ஒன்றும் இல்லை. 2ஐயும் எடுத்தாச்சு. இந்த நிலைமை காணப்படுறதால இந்த செயற்றிட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது வலுப்படுத்த வேண்டும். அதான் சொல்லப்படுற விஷயம். ரைட்? அப்ப எழுதிக்கொள்ளுங்க அந்த வாக்கியத்தை எழுதி. இந்த தனி வாக்கியம் அமைக்கிற சந்தர்ப்பத்துல வாக்கியத்துல தரப்பட்ட சொற்பலங்களை பயன்படுத்தி அமைக்கணுமா, இல்ல எங்களுடைய சொந்த சொற்பலங்களை பயன்படுத்த? நீங்க எப்படி எழுதுறீங்கன்ற பிரச்சனை. தனி வாக்கியம் அமைக்கிற பொழுது வாக்கியங்கள்ல இருக்கிற சொற்பதங்களை பயன்படுத்த கூடாது அல்ல அந்த மொழிநடையை பின்பற்ற கூடான்ற எந்த நிபந்தனையும் இல்லை. நீங்க சொந்த மொழிநடையில எழுதுறாலும் எழுதலாம், அதுல இருக்கிற விஷயங்களை உள்வாங்கி எழுதுறாலும் எழுதலாம், பிரச்சனை இல்லையா? எது சார் மிகச்சிறந்தது? மிகச்சிறந்தது நீங்க சொந்த மொழி நடையில எழுத பாருங்க. உங்களால முடியுமெண்டா சொந்த மொழி நடையில எழுத பாருங்க. ஆனா கருத்து மாறுபடாமல் எழுத வேண்டும், அதான் மிக முக்கியம். ஓகே. போரினால் கல்வியை இழந்த சிறுவர்களுக்கு, வாக்கியத்தை எழுதி கொடுங்க. போரினால் கல்வியை இழந்த சிறுவர்களுக்கு, போரினால் கல்வியை இழந்த சிறுவர்களுக்கு எழுதணுமா? தேவையில்லை தானே? இல்ல சார், போரினால் கல்வியை இழந்த, சொல்லுங்க சார். போரினால் கல்வியை இழந்த சிறுவர்களுக்கு போரினால் கல்வியை இழந்த சிறுவர்களுக்கு அரசாங்கம் பலருடனும் இணைந்து அதனை ஈடு செய்வதற்கான
அதனை ஈடு செய்வதற்கான சிறந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். சிறந்த செயற்திட்டம் இப்படித்தான் எழுதப்பட வேண்டுமா? செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்க வேண்டும். இதுல நாங்கள் விளக்கம் எழுத வேண்டியது போரினால் பலவேறு இடங்களுக்கும் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. எஸ்கியூஸ் மீ சார். இது சார் இப்ப நாங்க இப்ப ஒரு 5 கோடு தந்திருக்காங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸா போட்டு சுருக்கத்தை எழுதிட்டு அது முடிய அடுத்த பாயிண்ட்ஸா போட்டு அடிக்குறையிடப்பட்ட பகுதி எழுதினா இப்படி எழுதினா சரி, வேற ஒண்ணும் தேவையில்லை. ஒரு ஸ்டாமாக போட்டுட்டு எழுதினா சரி. சார் நமக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முடியாமை சார். நமக்குன்னு ஒரு நிலையான இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முடியாமை, அதுக்கும் இடம்பெயர்வுக்கும் சரி வருமா? சரியா வருமா? ஓரிடத்தில் நிலையாக ஓரிடத்தில் வசிக்க முடியாமை என்றது இங்க நமக்கண்டு ஒரு இடத்துல இருப்பிடம் இல்லாமல் இப்ப தெருவோர பிச்சைக்காரரும் தமக்கண்டு ஒரு இடத்துல ஒரு இருப்பிடம் இல்லாமத்தான் இருக்கிறான். இது அவைய சொல்லிருக்க. இது இருப்பிடம் இருந்தும் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியாது. இங்க சொல்லப்படுறது இருப்பிடம் இருந்தும் போர் காரணமாக ஒரு இடத்துல வசிக்க முடியாமல் வேற வேற இடங்களுக்கு அடுத்த கிராமத்துக்கோ அடுத்த மாவட்டத்துக்கோ அடுத்த மாகாணத்துக்கோ இடம்பெயர்றதை சொல்லு. ஆகவே இந்த விஷயம் அதை கருதுறதால நாங்கள் அப்படி எழுதுறது பொருத்தமே. இணைந்து என்றதுக்கு அக்கறையுள்ள தரப்பு என்று போடலாம். அக்கறையுள்ள தரப்புடன் இணைந்து என்று. பிரச்சனை அக்கறை உள்ள தரப்பு இடம் காணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை. சார் யுத்த அனர்த்தத்தினால் இடம்பெயர்வுக்கு முகம் கொடுத்த மக்கள் எழுதுறாங்க. யுத்த அனர்த்தத்தினால் இடம்பெயர்வுக்கு அப்படி போட்டாலும் பரவாயில்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ, அரச தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் என்று போட்டா அதுல அரசுதானே ஈடுபட போகுது. அரச தனியார் என்று போடுவான். அதுல அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்போரின் ஒத்துழைப்பு சொல்லி இருக்குதானே. சார் தனிப்பட்ட முறையில சார் தலைவர்கள் சொல்லி இருக்கு. அரச தனியார் கூட தலைவர்கள் கூட என்னென்ன விஷயம் சொல்லி இருக்கு? ரைட், ஆசிரியர்கள், பல்வேறு சமூக நிறுவனங்களின் தலைவர்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்போரின் என்று கிடக்கு. அதை எப்படி நாங்கள் சொல்றது? அப்ப அரசுதான் நாங்க சீரப்போகுது. அப்ப அரச நிறுவனங்கள் என்று சொல்லி இல்லாதீங்க. சரியா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அந்த தலைப்புல சார், இப்ப தலைப்பு போற நேரம் இப்ப அந்த சிறந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி முடிச்சா அந்த தலைப்பு கொஞ்சம் இது மாதிரி இருக்கிற மாதிரி என்ற ஃபீலிங். இப்ப நான் முந்தி ஏற்கனவே பார்த்தோம் கொரோனா நோய் பரவலால் நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கை பொருளாதாரம் என்கிற ஒரு தலைப்பு. அது அதுக்கு ஒரு தலைப்புக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் விளங்குது என்ன என்னன்னா சார் அந்த நான் சொல்ல வரேன்னா சிறந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி முடிச்சுக்கிறோம். அது தலைப்பில் சரி வருமாங்கிறது எனக்கு இதா சார் மேலுக்கு நான் போட்ட தலைப்பு சார் இப்ப இந்த 4வது கேள்விக்குரிய அவர் தனி வாக்கியத்தை தனி வாக்கியமாக ஓகே சார் சார் இந்த இதிலும் அரசு பல்வேறு திறத்தினரையும் நிறுவனங்களையும் இதன்பால் ஊக்கப்படுத்தல் வேண்டும் முடிச்சாச்சு சார். சாரி அது எந்த நெட்வொர்க்ல ஏதோ பிரச்சனை. சரியா? அந்த பகுதிக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? விளக்கம் எழுதுறோம். நான் கதைக்கிற விளங்கு தானே உங்களுக்கு? கேள்வியை விளங்கி கொண்டு தயவு செய்து பயணிங்க. என்னோட வரைக்க தயவு செய்து பிளீஸ் விளங்காம போவாங்க. அநியாயமா பிறகு நீங்க என்ன செய்யறோம்னு சொல்லாத தெரியாத நிலைமையில இருக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாம் கட்டாயம் அடுத்த காண சும்மா வெறும் வாசி தானே சொல்றான். சும்மா என்ன கிடக்கண்டு வாசிக்கிறது. இப்ப இதை நான் வாசிக்கிறேன்னா கருத்தூண்டி வாசிக்காம மேலிருந்த வரிய ஆசிரியத்திலிருந்து வாசித்தல் என்பது மன ஒருமைப்பாட்டுடன் கண்கள் என்ற புலன் வழியாக படைப்பாளியினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் எழுத்துக்கள் என்ற கருவியினூடாக இனம் காணுதல் அல்லது அறிதல் அல்லது விளங்கிக் கொள்ளல் அல்லது சிந்தனைக்குரியதாக்கி நினைவில் இருக்கிறதுக்கு நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆளவன் என்ற செயற்பாடுகளின் தொகுப்பு கற்றல் எனப்படும். அப்ப கற்றல் என்றது சரிதானே கண்கள் வழியாக ஒரு விஷயத்தை ஒரு எழுத்துருவாக்கத்தை வாசிச்சு எழுத்தில் எழுதப்பட்ட விடயங்களை வாசிச்சு எழுத்துக்களை வாசித்து விளங்கிக் கொள்ளல் கற்றல் என்று சொல்லப்பட்டது. அந்த வாசிப்புல வேற செயல்முறைகள் இருக்கு, அது வேற. அப்ப எழுத்துக்கள் அதான் முக்கியம். கண்களினூடாக கண்ணென்ற புலனினூடாக எழுத்துக்கள் என்ற கருவியை இனங்காணுதல் இதான் வாசித்தல். ஆனா இன்று வாசித்தல் என்பது எழுத்துக்களின் கூட்டங்களான சொற்களையும் வாக்கியங்களையும் வாசித்து புதைந்துள்ள கருத்தை விளங்கிக் கொள்ளுதல் என்பது மட்டுமன்றி, அப்ப இன்றைக்கு வாசித்தல் என்றது கற்றல் என்றது வேற ஒரு தளத்துக்கு போகுது. தனி எழுத்துக்களை வாசிக்கிறது இல்ல. இப்ப ஒரு சித்திரத்தை வாசித்தல் என்னதான் சொல்றான். ஒரு சித்திரத்தை வாசித்தல் என்றது அங்க அதை சும்மா பாக்குறது இல்ல, அதை ஆழமாக ஊடுருவி அதுல என்ன விளக்கம் கிடைக்கிறதுன்றதை பார்க்கிறது. ஆகவே இந்த புதைந்துள்ள விடயத்தை எழுத்துக்கள்ல வாசிக்கிறது மட்டுமில்ல, தரவுகளின் அட்டவணைகள், விளக்கப்படங்கள், வரைபடங்கள், நிழற்படங்கள், விளக்க முனைப்புட்டி ஓவியங்கள் என்ற பல மாதிரிகளின் ஊடாகவும் எண்ணக்கருக்களையும் அவற்றின் பல் பரிமாணங்களையும் தெரிந்து கொள்ளும் செயல்முறையை கற்றலாம். அப்ப இதுல எது முக்கியமானதா பின்னுக்கு இருக்கிற விஷயம் தான் முக்கியமான. அப்ப அடிப்படையில இங்க என்ன சொல்ல மாறான், கற்றல் என்ற விடயம் இன்றைக்கு பொருள் நிலையில மாற்றம் அடைந்து விட்டது. எழுத்துக்களை வாசித்தல் என்ற நிலையில இருந்து ரைட் தானே இன்னைக்கு பரந்த பரிமாணத்தை கொண்டதாக கற்றல் என்பது மாறி இருக்கிறது இவன் சொல்ல வர்ற விஷயம். அப்ப கற்றல் என்பது இன்றைய நிலையில மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ரைட், வாக்கியத்தை எழுதி கொள்வோம். எழுத்துக்களின் உள்ளடக்கத்தை விளங்கிக் கொள்வது, எழுத்துக்களின் உள்ளடக்கத்தை எழுத்துகளின் உள்ளடக்கத்தை விளங்கிக் கொள்வது
விளங்கிக் கொள்வதே, எழுத்துகளின் உள்ளடக்கத்தை விளங்கிக் கொள்வதே கற்றல் என்ற நிலையில் இருந்து கற்றல் என்றதை சேர்த்தும் எழுதலாமா? கற்றல் என்ற நிலையில் இருந்து வேறுபட்டு ஒருவரது பல படைப்புகளினூடாகவும் விதிந்த விளக்கம் பெறுதல் என்ற நிலைக்கு மாறியுள்ளது. எது மாறியுள்ளது? கற்றல் மாறியுள்ளது. விளக்கம் எழுதி கொள்ளுங்க. படைப்பு பற்றி தெளிவாக சிந்தித்து அதன் அடிப்படையில் ஞாபகப்படுத்தி வைத்திருத்தல். சார் எக்ஸ்கியூஸ் சார். சார் எழுத்துக்களின் வருமா எழுத்துக்களின் வருமா? நான் பிறகு முடிய கேளுங்க ஒரு சொல்றேன். இது முடிய ஓகே. அத ஜெனரல் நாலேஜ் காரணம் விடுவோம் ஒரு விட்டுட்டு கேட்போமா? ஓகே. அடுத்த பகுதி ஆசிரியர்கள் தெளிவானதும் மிகவும் இறுக்கமாக பின்பற்றப்படுவதுமான விதிமுறைகளின்படி நியமிக்கப்படுவதில்லை. ஆசிரியர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு நியமனம் செய்வது இறுக்கமான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமை. விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமை. நான் பெரும்பாலும் அந்த உங்களோட டைமுக்கு விட்டு நீங்க வகுப்பு ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி
வகுப்புல என்என் பிராசர் வகுப்பு நினைக்கிறேன். நீங்க வகுப்பு போறாக்கள் அந்த டைமு போகக்கூடிய மாதிரி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி விடுறேன். விடைய நீங்கள் பிறகு ஆமா ஓகே, இந்த பகுதியில முதலாவது கேள்வியை பாருங்க. COVID-19 உலகளாவிய நோய் தொற்றின் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தெரியல இல்லையா? இல்ல சார், சார் தெரியல. ஓகே, தெரியுது. அதாவது பிள்ளைகளுக்கு SLES எடுக்க விட போறீங்களா? COVID-19 உலகளாவிய நோய் தொற்று பரவல் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ள விடயங்கள் அவை. ரைட், நேரடியாக நாங்கள் அந்த விடய தேடி பிடிச்சு கொள்ளலாம். இந்த COVID-19 நோய் தொற்றின் சமூக பொருளாதார தாக்கத்தினை முகாமை செய்வதற்கிடையில் உள்ள நோய் தொற்று பரவலானது உலகளாவிய பொருளாதாரத்திலும் உள்நாட்டிலும் முன்னெப்பொழுதும் இல்லாத மட்டத்திலான நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளது. எதில நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளது? ஒன்று, நோய் தொற்றானது உலகளாவிய பொருளாதாரத்திலும், இரண்டாவது உள்நாட்டிலும் முன்னெப்பொழுதும் இல்லாத விடயத்தில நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளது. ஆகவே முதலாவதுக்கான விடை எழுதி கொள்ளுங்க. உலகளாவிய பொருளாதாரம் இரண்டாவது, நீங்கள் இந்த உள்நாட்டிலும் மட்டும் போடல, அது உண்மையில உள்நாட்டு பொருளாதாரம் தானா? அப்ப உலகளாவிய பொருளாதாரத்திலும் இரண்டாவது உள்நாட்டிலும் சேர்த்தும் எழுதலாம், தனித்தனியும் எழுதலாம். ரெண்டிலும் நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளது. இரண்டாவது கேள்வி, முன்னர் உலகம் சந்தித்த நோய் தொற்றிலிருந்து தற்போது சந்தித்துள்ள நோய் தொற்று எந்த வகையில் வேறுபடுகிறது? ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கா? முதல் சந்தித்த நோய் தொற்றுக்கும் பிறகு இப்ப சந்திக்கிற நோய் தொற்றுக்கும் இடையில ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கா? பாருங்க, உலக வரலாற்றில் சந்தித்திருந்த போதிலும், ரைட் தானே, இதையொத்த உலகளாவிய நோய் தொற்று பரவலினை உலக வரலாற்றில் சந்தித்திருந்த போதிலும் இந்த அளவிலான மனிதாபிமான மற்றும் பொருளாதார நெருக்கடியினை கையாளுகின்ற இந்த சூழ்நிலையானது பெரும்பாலான தற்போதுள்ள தேசிய மற்றும் பல்புடை நிறுவனங்களுக்கு முதல் அனுபவமாக இருக்கிறது. அப்ப எந்த வகையில முன்னர் உலகம் சந்தித்த நோய் தொற்றிலிருந்து தற்போது சந்தித்துள்ள நோய் தொற்று வேறுபடுகிறதுண்டா? முதல் சந்தித்ததை பற்றி அவன் சொல்றான். நோய் தொற்றானது உலகளாவிய பொருளாதாரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, நிச்சயமற்ற தன்மை. இதையொத்த உலகளாவிய நோய் பரவல்ல உலகம் வரலாற்றில சந்தித்திருக்குது. ஆனால் இப்ப எங்க வேறுபடுதுன்னா, இந்த அளவிலான மனிதாபிமான மற்றும் பொருளாதார நெருக்கடியினை கையாளுகின்ற சூழ்நிலையானது, இந்த சூழ்நிலை ரைட் பெரும்பாலும் தற்போதுள்ள தேசிய மற்றும் பல்புடை நிறுவனங்களுக்கு முதல் அனுபவம் என்ற வகையில வேறுபடும். அப்ப எழுதிக் கொள்ளுங்க. மனிதாபிமான மற்றும் பொருளாதார நெருக்கடியினை கையாளுகின்ற இந்த சூழ்நிலை பெரும்பாலான தேசிய மற்றும் பல்புடை நிறுவனங்களுக்கு முதல் அனுபவம் என்ற வகையில் வேறுபடுகிறது.
பெரும்பாலான தேசிய மற்றும் பல்புடை நிறுவனங்களுக்கு முதல் அனுபவம் என்ற வகையில் வேறுபடுகிறது. மூன்றாவது கேள்வி, உலக நோய் பரவலை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட திருப்பி செல்லுங்க சார். ரெண்டா அதுல போல்டா ஆக்கி இருக்கிறேன். சரியா? மனிதாபிமான மற்றும் பொருளாதார நெருக்கடியினை கையாளுகின்ற இந்த சூழ்நிலை, சரியா, பெரும்பாலான தேசிய மற்றும் பல்புடை நிறுவனங்களுக்கு முதல் அனுபவம் என்ற வகையில் வேறுபடும். சார் பல்புடைனா என்ன சார்? பல்புடை என்றது பல்வேறு நோக்கங்களை கொண்டது. அடுத்தது, நோய் பரவலை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட வேண்டிய விடயங்களாக இங்கு குறிப்பிடப்படுபவை எவை? நோய் பரவலை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட வேண்டிய விடயங்களாக கூறப்படுபவை எவை? 2 விடயங்கள் கூறப்படுகின்றன. அது எங்கே என்றதை நாங்கள் பார்க்கலாம். ரைட், சரியா? பாருங்க, உலகளாவிய நோய் தொற்று பரவலினால் உருவாகிய நெருக்கடியானது மட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு மற்றும் சிறிதளவு உலக வர்த்தகம் மற்றும் ஏனைய கொடுக்கல் வாங்கல்களுடன் உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ அனைத்து நாடுகளும் முடங்கும் நிலையில் இருத்தலும் சமூக ரீதியான விலகலை பரிந்துரைத்தலுக்குமான ஒரு சூழ்நிலையில் கையாளப்பட வேண்டியுள்ளது. அப்ப இங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலை உலக நோய் பரவலை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட வேண்டிய விடயங்களாக இங்கு குறிப்பிடப்பட்டவை. ஒன்று சமூக ரீதியான விலகல், சரிதானே? அடுத்தது, உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ அனைத்து நாடுகளும் முடங்குதல். சரிதானே? பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ அனைத்து நாடுகளும் முடங்குதல் நிலையில் இருத்தல், இது ஒரு விஷயம். 2வது, சமூக ரீதியான விலகலை பரிந்துரைத்தல், இது 2வது விஷயம். சமூக விலகல் என்று போட்டாலே சரி, பரிந்துரைத்தல் தேவை. உலகம் முழுவதிலும் ஏறத்தாழ அனைத்து நாடுகளும் முடங்கும் நிலையில் இருத்தல், அடுத்தது சமூக ரீதியான விலகல். இதான் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் என்று இங்க சொல்லப்படுற விடயங்கள். 4வது, இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அவசர வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருப்பதற்கான காரணங்கள். இலங்கையில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அவசர வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருப்பதற்கான காரணம். அப்ப நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கலாம். எங்கேயாவது பொருளாதாரத்தை மீட்டெடுத்தல் என்ற சொல் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம் என்றால் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். பொருளாதாரத்தை மீட்டெடுத்தல் என்ற சொல் எங்க இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க, பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அவசர வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது குறிப்பாக முக்கியமானதாகும். கேள்வி வந்து அதற்கான நிலைமை, சரிதானே? கேள்வி வந்து ரைட், இந்த நிலைமையை 4வது கேள்வியை பாருங்க. பொருளாதாரம் முகம் கொடுக்கும் நீடித்திருக்கின்ற இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அவசர வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருப்பதற்கான காரணங்கள். ரைட், இதுல இது சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இலங்கை பல ஆண்டுகளாக மந்தமான பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டிருத்தல், இது ஒரு காரணம். இலங்கை பல ஆண்டுகளாக மந்தமான பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டிருப்பதாலும், மேலும் அதிர்வுகளுக்கு தாக்கு பிடிப்பதற்கான நாட்டின் இயலளவு விரைவாக இல்லாதொழிந்து வருவதாலும், அப்ப இந்த 2 காரணங்களில் தான் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அவசர நிலைமை இருக்கு. அப்ப ஒன்றெழுதி கொள்ளுங்க, இலங்கை பல ஆண்டுகளாக மந்தமான பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டிருத்தல், இது ஒரு விட. 2வது, பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டது. சரி, அடுத்தது அதிர்வுக்கு தாக்கு பிடிப்பதற்கான
நாட்டின் இயலளவு விரைவாக இல்லாதொழிந்து வருதல். அதிர்வுகளுக்கு தாக்கு பிடிக்கும். அது பொருளாதார அதிர்வுகள் தான். ஆக்சுவலா பொருளாதார அதிர்வுன்றது உலகில் ஏற்படுற மாற்றங்கள். அதிர்வுகளுக்கு தாக்கு பிடிப்பதற்கான நாட்டின் இயலளவு விரைவாக இல்லாதொழிந்து வருதல். 5வது கேள்வி, பொருளாதாரத்தினால் முகங்கொடுக்கப்படும் நீடித்திருக்கின்ற அமைப்பியல் பிரச்சனைகள் ஏன் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. சரிதானே? அப்ப அமைப்பியல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தினால் முகங்கொடுக்கப்படும் நீடித்திருக்கின்ற அமைப்பியல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அது ஏன் தீர்க்கப்பட வேண்டும்? கீழே பாருங்க, அடகு அமைப்பியல் பிரச்சனைகள், அது பிரச்சனை என்று வரணுமா? ரைட்டானே? பொருளாதாரத்தினால் முகங்கொடுக்கப்படும் நீடித்திருக்கின்ற அமைப்பியல் பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுவதனை நாடுகிறது. ஏன் இது தீர்க்கப்பட வேண்டும்? முன்னுக்கு கிடக்கு தீர்க்கப்பட வேண்டிய பொருளாதார பிரச்சனை. கேள்வி ஏன் தீர்க்கப்பட வேண்டும் என்பது. ரைட்? அப்ப நாங்கள் அந்த விடயத்தை பார்த்து கொள்ள வேணும். சரியா? ரைட்? இங்க பாருங்க, இந்த பகுதியானது சமத்துவமான உயர் பொருளாதார வளர்ச்சியினை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சனத்தொகையின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை மேம்படுத்துவதற்கும் தீர்க்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப 2 விடயத்தையும் எழுதி கொள்ளுங்க. சமத்துவமான உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியினை தக்க வைத்துக் கொள்ளுதல். அடுத்தது சனத்தொகையின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை மேம்படுத்துதல். சனத்தொகையின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை மேம்படுத்துதல். ஓகே, அவ்வளவுதான். இது நீங்கள் அந்த முதலாவடைய சொல்லுங்க, சமத்துவமான உயர். இதுல